அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த வள்ளுவனின் கூற்றுக்கு செய்ய முற்படும் காரியம் கடினமானது என்று மன தளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும். முயன்று அந்த காரியத்தை செய்தால் அதுவே பெருமையை தேடித்தரும். We are super stoked to celebrate the hard work and achievements of our amazing students. Dear parents and students, we Chem Solutions NEET Academy wholeheartedly welcome you all to this Achievers Award 2025. So it's a time to welcome our staff members and honoring the staff members. I welcome Mr. Devanesan sir, former headmaster Alangudi, to this wonderful function. I request our director to honor Devanesan sir with his shawl. I welcome our founder and director Justice sir to this function. I request Sadiq sir to Justice sir. I welcome our administrator Sadiq sir to this function. I welcome Mr. Emil sir to this function. So I welcome Vignesh sir. I request Justice sir to honor Vignesh sir Kishore. I welcome Dr. Sugandhi ma'am. I welcome Sugumaran sir. I request Justice sir to honor Sugumaran sir Kishore. Dear parents and students, so few about Chem Solutions. Chem Solutions was started in the year 2012 in Tiruchirappalli with the aim of providing high quality training and right guidance through expert counseling. More than 100 students have got seats in NITs and IITs from regular batch. More than 100 students have got seats in various governments and aided medical colleges through NEET exam from regular batch. In the year 2017, 2018 and 2019, our students got district rank in JEE Mains. Presently, we have a tie-up with St. James Academy and Orchard School at Tiruchirappalli. And repeated programs were started in the year 2023. In 2024 and 2025, our students got distinct rank in NEET exams. I request our director to give a presidential address. Good morning everyone. NEET exam அப்படின்றது 2016ல ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸாம். ஸோ அப்போ நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எதுவுமே பண்ணல. கரண்ட் பேட்ச்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தோம். பட் நம்ம ரிப்பீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கல. இதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தப்ப இடையில ஒரு கொரோனா இதெல்லாம் வந்ததுனால ஸ்டார்ட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2023ல தான் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயினாக ரிப்பீட்டர்னு ஒரு தனி பேட்ச் எப்போ அப்படின்னா 2023ல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2023ல ஏன்னா we know the quality of our faculties. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ். நம்ம இவ்வளோ நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கோமே, நல்லா சொல்லி கொடுக்குறோம், கரண்ட் பேட்சுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம், இதை ஏன் ரிப்பீட்டர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2023ல ஸ்டார்ட் பண்ணோம். we started with only 30 students. 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ரிப்பீட்டர்ஸ். அதில் 14 பேர் சீட் வாங்கினாங்க லாஸ்ட் இயர். அது அவார்ட் ஃபங்க்ஷனே நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்க் லாஸ்ட் இயர் 2024ல் 695 வாங்கினார் ஒரு பையன். 720க்கு 695. கெமிஸ்ட்ரியிலலாம் 180 அவுட் ஆஃப் 180, ஃபிசிக்ஸ் 170. ஸோ பயாலஜி சென்டம் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அவுட் ஆஃப் 30 14 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது அப்படின்றது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். 30 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது 90 ஸ்டூடெண்ட்ஸாக மாறினாங்க. எப்போ அப்படின்னா 2024ல் 2025 எக்ஸாம் எழுதுறதுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது 90 ஸ்டூடெண்ட்ஸாக மாறினாங்க. அவங்களுக்கான எஃபர்ட் நாங்கள் நிறையவே பண்ணோம். அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பேரண்ட்ஸ் தான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது, இங்கே டெய்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம். டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸை டைமில் முடிக்கிறது. ஸோ லாஸ்ட் இயர் February ஃபர்ஸ்ட் வீக்கில் சிலபஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு வெற்றியாளர்களாக இங்கே நிற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் கிளாப் பண்ணிக்குவோம். ஏன்னா இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் எஃபர்ட் எடுத்தோம், சொல்லி கொடுத்தோம். ஆனால் அதை பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் முடியாது.
என்னதான் நம்ம கைட் பண்ணாலும் நாங்கள் ஆஸ் அ டீச்சர்ஸாக நாங்கள் கைட் பண்ணுறோம், பேரண்ட்ஸாக உங்கள் சைடு நீங்கள் கைட் பண்ணுறீங்க. அவங்க எஃபர்ட்டுக்கு அளவே இல்லை. பாவம் பாருங்கள், ஒரு 12th படிக்கிற ஒரு கிட்டு 12th முடிச்சு அல்லது ஒரு ரிப்பீட்டர்ஸ் ஃபஸ்ட் இயர் இப்படி தான். நம்ம காலகட்டத்திலலாம் என்ன பண்ணியிருப்போம்? ஜாலியாக இருந்திருப்போம். ஆமாம், அப்போல்லாம் நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம்லாம் இருந்திருக்காது. ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் இவங்க பாருங்கள், ஒரு 12th ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் பேட்சில் ஒரு எய்ம் எடுக்கிறாங்க, அதை ஜாலியாக பண்ணுறாங்க. இருந்தாலும் கஷ்டங்கள் நிறைய பட வேண்டியது இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல் இண்டியா காம்படிஷன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி தான். ஸோ நம்ம அதில் வரணும் அப்படின்னா நம்ம கடினமாக உழைக்கணும், அவ்வளோ கஷ்டப்படணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னே தெரியாது. பட் இதை நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து, ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கெடியூல், இது வந்து நல்ல விஷயந்தான். இது வந்து நம்மளோட நாலேஜை வந்து நீட் எக்ஸாம் அப்படின்றது, இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளோட நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம நாலேஜ் வந்து எப்போ இம்ப்ரூவ் ஆகும்னா படிக்கும்போது தான் அறிவு வளரும். படிக்க தான் அறிவு அப்படின்றது படித்தாதான், படிக்க தான் வந்து நம்மளால் நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த கிரியேட்டிவ் திங்கிங் எல்லாமே படிக்கிறது மூலமாக தான் நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ அப்படின்றது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு, நாலேஜ் ஒரு சைடு கெயின் ஆகுது, இப்படி கஷ்டப்பட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு காம்படிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போது அந்த ப்ரெஷர் இருக்கும். அவங்க இந்த இயர்லேயே வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை மேனேஜ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு அச்சீவர்ஸாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இதை வந்து பாராட்டுறதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. ஸோ நம்ம வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட், உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ எல்லாமே ஒரு வெற்றியாளர்களாக வந்துட்டாங்க. நல்ல எஃபர்ட்டு கொடுத்து ஃபைனலாக ஒரு எக்ஸாம்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம், எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வெற்றியாளர்கள் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து எல்லாமே ஒவ்வொரு காலேஜஸில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ்லலாம் வாங்கியிருக்காங்க. சிஎம்சியில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் இப்போ லாஸ்ட் இயர் எம்எம்சி எல்லாம் போனாங்க, ஸ்டான்லி வாங்கியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர், திருச்சி, எல்லா புதுக்கோட்டை எல்லா மெடிக்கல் காலேஜும் வாங்கியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ்ன்றது நம்ம எந்த காலேஜில் படித்தாலும் வேல்யூ தான். இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும்லாம் இல்லை. பட் வந்து ஒரு அந்த ரேங்கிங்கில் வந்து இந்த காலேஜ் போகும்போது இந்த காலேஜ் போயிருக்காங்க, இந்த போயிருக்காங்கன்னு அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் அதை சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அது ஒரு விஷயம். ஸோ இது கவர்மெண்ட் சீட்டு வாங்குறதே மிகப்பெரிய விஷயம். இப்போ வாங்கிட்டாங்க, எல்லாருமே வாங்கிட்டாங்க. இப்போ என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வெற்றியாளராக மாறிட்டீங்க. எதில்? நீட் எக்ஸாமில். நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும். லைஃப்பில் ஒவ்வொரு டைமுமே நமக்கு வந்து நீட் எக்ஸாமில் ஜெயிச்சிட்டா நம்ம லைஃப்பில் ஜெயித்த மாதிரி கிடையாது. லைஃப்பில் இது மாதிரி கடினமான சூழல்கள் நிறையா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சேலஞ்ச், இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு நிறையா சேலஞ்ச் நிறையா வரும். இப்போ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட, ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோன்னா அதோட முடிஞ்சிடாது. அடுத்தடுத்து நமக்கு அடுத்து வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும், பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் லைஃபு. இப்போ நீங்கள் அடுத்து வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்களாக வரணும், மிகச்சிறந்த ஒரு டாக்டர்ஸாக வரணும். அதுதான் நான் வந்து மிகச்சிறந்த டாக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டாக்டராக வரணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மருத்துவத்துறையிலையுமே அனுபவம் இருந்த ஒரு டாக்டர் தான் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க முடியும். சார் அப்போ அனுபவம் அப்படின்னா வயது முதிர்ச்சி தான் அனுபவமா அப்படின்னா கிடையாது. வயசானவங்க தான் அனுபவமாக இருக்க முடியுமானா கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த டைம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரம், அதை வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த லேர்னிங். ஸோ நீங்கள் மிகச்சிறந்த மருத்துவராக வரணும்னா நீங்கள் ஒரு அனுபவமிக்க டாக்டராக வரணும். அதுக்கு வயசான டாக்டர் தான் அனுபவமாகணும் அப்படின்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஏஜ் ஆனால் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மருத்துவரால் தான் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரத்தை நீங்கள் கவனமாக செலவிட்டால் இளம் வயதிலேயே ஒரு அனுபவமிக்க மருத்துவராக மாறலாம். அந்த நேரம் செலவிடுவதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்,
உங்களை ஒரு அனுபவமிக்க மருத்துவராக மாற்றும். அனுபவங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய அந்த நேரம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம், அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய லேர்னிங் இதிலே நீங்கள் ரீசர்ச் லெவலில் போகலாம். பெரிய லெவலில் போயிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக நீங்கள் வரணும். இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் ஜெயிச்சிட்டீங்க, மெடிக்கல் காலேஜ் பிடிச்சிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ இதோட முடிஞ்சிடாது. அடுத்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக வரணும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான், எடுத்தோன்னே ஹாஸ்பிட்டல் தான். என் டாக்டருக்கு கூட நேற்று உடம்பு சரியில்லை, எடுத்தோன்னே டக்குன்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போகிறோம். அஸ் அ பேரண்டாக நமக்கு வந்து அங்கே தான் போகிறோம், அவங்கள தான் நம்ம தெய்வமாக பார்க்குறோம். அவங்க வந்து சரியாயிடுச்சு சொன்னால் தான் அவ்வா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் உழைக்கணும். இதுக்காக இன்னும் நல்லா உழைக்கணும். நாளைக்கு ஜாலியாக இருங்க. நீட் எக்ஸாம் படிச்சுட்டீங்க, நல்லா ஃபன் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அட் த சேம் டைம் வந்து நீங்கள் உங்களோட இதுக்காக உங்களோட கெரியர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும், நம்ம ஒரு பெஸ்ட்டு டாக்டராக வரணும், நாலேஜபிளாக இருக்கணும், சொல்லணும் இல்லையா, பேஷண்ட் உங்கள்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லணும். அதில் நம்ம மிகச்சிறந்த ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ நான் ஒரு நீட் அகாடமியை வச்சு ரன் பண்ணுறேன். இப்போ 2 இயர்ஸாக தான் நீட் ரிப்பீட்டர்ஸ் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். நாளைக்கு நான் என்ன நினப்பேன், என்னை வந்து பெஸ்ட்டு கெம் சொல்யூஷன்ஸ் வந்து பெஸ்ட்டு கோச்சிங் கொடுப்பாங்க, அங்கே போனால் நல்ல எஃபர்ட் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக எப்படியாவது அவங்கள இந்த எக்ஸாமில் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க எஃபர்ட் எடுப்பாங்கன்னு சொல்லணும்னு நான் நினப்பேன். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக வரணும். பெரிய பெரிய ரிசர்ச் கண்டுபிடிங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னே தெரியல. அதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கணும். கேன்சருக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு சில இதுக்கெலாம் மருந்தே இல்லைன்றாங்க, அதுக்கெலாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஜாலியாக பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ ஜாலியாக பண்ணணும் சார், பேஷனாக பண்ணாவே நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது, என்ஜாய் பண்ணி பண்ணாவே ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணி, என்னோடய வேண்டுகோளை தான் உங்கள் எல்லாத்தையும் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்டு தான் காரணம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக நீங்கள் வரணும், தலை சிறந்த மருத்துவராக வரணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் வந்து கிளாஸஸ் வீக் டேஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். வீக்கெண்டில் கிரிக்கெட் ஆட போவேன். கிரிக்கெட்டு ஸ்டிச் பால் ஆட போகிறப்ப இப்போ ரீசெண்டாக நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் அகாடமி நேம்லேயே ஒரு கிரிக்கெட் டீமே இருக்குது, ஸ்டிச் பால் கிரிக்கெட். 30 ஓவர்ஸ் 50 ஓவர்ஸ் இப்படி ஆடுவோம் சண்டேஸில். ஸோ அந்த டீம் கூட ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ் கூட எங்கள் கூட ஒரு மேட்ச் நடந்தது. ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ், விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜுக்கும் கெம் சொல்யூஷன்ஸ் அகாடமிக்கும் மேட்ச் நடந்தது. அவங்க யாருன்னா ஃபுல்லாக டாக்டர்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தேன். நம்ம ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ் வேறு, நம்ம அகாடமிக்கு அவங்களுக்கு மேட்சஸ் நடக்குது, நம்ம ஜெயிச்சிட்டோம். சாரி மேம். ஸோ ஜஸ்ட் கேம் தான். அந்த பசங்க பேசின விதம், அங்கே நான் போனப்போ அந்த பசங்கள்கிட்ட நான் வந்து சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா, இந்த வருஷம் நம்ம ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க நேம்லாம் சொல்லி தெரியுமானோன்னா, அப்போ அந்த பையன் சொன்னான், எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. அந்த நேம் சொல்லி நான் சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு சொல்கிறப்ப அதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. குமுதினி நேமை நான் சொன்னப்போ ப்ளீஸ் ஸ்டாண்டப் சார், எங்கள் பேட்ச்லேயே செம ப்ரில்லியண்ட்டு. நான் எடுத்தோன்னு அதான் சொன்னான், சரியான ப்ரில்லியண்ட்டு சார், செம ப்ரில்லியண்ட்டு சார் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து நினச்சி பாருங்கள், ஒரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதில் அந்த பேட்ச்லேயே ப்ரில்லியண்ட் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல போய் இப்போ தான் எவ்வளோ நாள் மாறுக்கும் ஜாயின் பண்ணி 3 months. ஒன்றே வந்து பேசுனாங்களா, எதுவும் கேட்டாங்களா? அந்த பையன் வந்து சொன்னது எல்லாம் எல்லா வெளியே எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டேட்லேருந்து கூட இங்கே வந்து படிக்கிறாங்க ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜில். ஸோ அப்படி சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் டீச்சர்ஸாக. பேரண்ட்ஸும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு லெவலை நீங்கள் வந்து அடையணும். இதுக்கு முக்கியமானது ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன், டிசிப்ளின் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆளாக நீங்கள் வரலாம். தேங்க்யூ ஒன்னட்டா. Thank you, sir. And it's a time to felicitate our young warriors. I request our students to come forward to collect the memento and gift, and request your parents to come along with you
to adorn a medal for you. Dear parents and students, I request SV Ashwin Karthik. He got selected in CMC Medical College, Vellore. I request Justice sir to give a memento to Ashwin Karthik. I request Devanesan sir to give a gift for him. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இங்கே கோல்டு காயின் எக்ஸாமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கெம் சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ பேப்பர் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ என்னோட படித்தது எப்படி படித்தோம் எனக்கு வந்து அனலைஸ் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ அவங்க வந்து எக்ஸாம் பேட்டர்ன் நிறைய வச்சுருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து தவனேஷ்ராம் நானும் ஒன்று வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் எக்ஸாம் சீரீஸ்க்கு. ஸோ அடுத்து நாங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த எக்ஸாம்ஸ் நிறைய ரிவைஸ் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ என்னோடய எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணோம், நிறைய இதுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு மெயின் பார்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ கெம் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். அவங்க அஸ்வின் கார்த்திக் பாட்டி தான் எப்போதுமே கூடவே இருப்பாங்க, பயங்கர சப்போர்ட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்குவோம். And I request B. Sanchita. Sanchita got selected in Kiape Viswanathan Government Medical College, Trichy. I request Devanesan sir to give a gift. ஸோ இங்கே நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இங்கே நான் படித்த 1 இயரில் ஐ ஹவ் நோ ஸ்ட்ரெஸ், ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபைனல் அவுட்புட்டும் எனக்கு பிடிச்ச காலேஜ்லேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் காலேஜ்லேயும் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ தேங்க்யூ சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் மார்னிங் எவ்ரி ஒன். லாஸ்ட் இயர் கிடைக்காம போனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணப்போ பெரிய இன்ஸ்டியூஷன்ஸு அப்படி தான் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது க்ரீன் பார்க் இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இண்டிவிஜுவல் கேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அப்போது எங்களுக்கு கெம் சொல்யூஷன்ஸ் இது கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் வந்து செய்யணும். உண்மையாகவே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இண்டிவிஜுவல் கேர் இருந்துச்சு. ஏன்னா அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. மார்க்கு கொஞ்சம் கூடுறப்ப நார்மலாக இருப்பாங்க, குறையிறப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த மாதிரி பேலன்ஸ் இது இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சா கூட நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த ஃபுல் அவுட் அந்த த்ரூ அவுட் அந்த இயர் ஃபுல்லாக அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் இவங்களாலேயும் நல்லா ஓட முடிஞ்சிச்சு. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபைனலில் எவ்வளோ எக்ஸாம் பேப்பர் டஃப்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க அதுக்கு கெம் சொல்யூஷன் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். M. Kumudini Shankari. Kumudini Shankari got selected in Kiape Viswanathan Government Medical College, Trichy. Request Devanesan sir to give a gift. It's a dream come true moment. ஹலோ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன், எஸ்பெஷலி ஜஸ்டிஸ் சார். பிகாஸ் நான் ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்தேன். இன்னொரு இயர் ட்ராப் எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்தேன். சார் தான் வந்து கண்டினியூஸாக கைட் பண்ணி சப்போர்ட் கொடுத்து ஜாயின் பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ண வச்சு, ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் கண்டினியூஸாக மார்க்ஸ்லாம் மானிட்டர் பண்ணி கைட் பண்ணி டில் த எண்ட் ஹி கைடட் வெரி வெல். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். சார் ஜஸ்டிஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டீம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருந்தோம் நாங்கள் ஜாயின் பண்ணுறப்ப. சாருக்கு 2 தடவை வந்துட்டோம் நாங்கள். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு பாப்பா. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட மறுபடியும் போகிறோம், மறுபடியும் வாங்கங்கிறாரு. அந்த பெருந்தன்மை வந்து ரொம்ப ஒரு அப்ரிசியபிள். பல தடவை நாங்கள் அவர்கிட்ட போகிறோம் வர்றோம். ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கப்போ கடைசியில் கன்வியூ பண்ணி போகிறப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து கைட் பண்ணுவார். ஒரு தடவை வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சப்பே அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் வைப்போம், ஒவ்வொரு டெய்லி டெஸ்ட் வைப்போம், நாங்கள் ஒன்றையுமே மிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவார். அந்த இதை நாங்கள் கண்டினியூஸாக நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, வீக்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த வீக்லி டெஸ்ட் பேப்பர் அந்த ஓஎம்ஆர் சீட்டில் வந்து மார்க் போட்டு தந்திருப்பாங்க. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இப்போ அந்த டேபிளில் பார்ப்பேன், கரெக்டாக மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை கைட் பண்ணுவாங்க. ஒரு தடவை குறைஞ்சி போச்சு, உடனே ஃபோன் பண்ணுறாரு சார்,
ஏன் இப்படி குறைஞ்சிச்சு அந்த அளவுக்கு வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு அப்ரிசியபிள் எஃபர்ட்டு. இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏணி இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி என் மகளை பொறுத்தளவுக்கு இந்த ஏணி எல்லா இந்த டீமுக்கு இந்த ஏணி அவங்க ஏற்றி விட்டு அவங்க எல்லாத்துக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. I request R. Manigandan to come forward. Got selected in Madurai Government Medical College. I request Devanesan sir to give a gift. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்யூ ஜஸ்டிஸ் சார். நான் வந்து ஃபிசிக்ஸ் வாலா ஆலன் ஆகாஷ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து கெம் சொல்யூஷனில் வச்ச டெஸ்ட் மாதிரி எங்கேயுமே வைக்கல. அதுதான் என்னை சீட் எடுக்க வச்ச காரணம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் டாக்டருங்கிறதுல நான் மிக பெருமை அடைகிறேன். அந்த பெருமைக்கு அனைத்துக்குமே வந்து நம்ம கெம் சொல்யூஷன் டீம் தான் முக்கிய காரணம். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி போய் எல்லாத்துட்டையுமே என் பையன் டாக்டர் படிக்கிறான்னு சொன்னோடனே டக்குன்னு எங்கே நீட் படித்தார் அப்படின்னு டக்குன்னு கேட்குற அளவுக்கு நீட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறத விட தாண்டி நீட்டில் மார்க் எடுத்தால் தான் டாக்டர் ஆக முடியும், ஜேஇயில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நல்ல இன்ஸ்டியூட் இப்போ ஒரு காலேஜுக்கு போய் பிஇ படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு 5ஆவது படிக்கிற பிள்ளை கூட நீட்டு ஜெயினா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கெமிஸ்ட்ரிஷனுடைய எஃபெக்ட் இதில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 2023 சார் சொன்னாங்க 30 பேரில் 15 பேர் சீட் எடுத்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த வருஷம் 90 பேரில் 30 பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் குறைஞ்சது 60 பேர் எடுத்தாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் நீட்டு வந்ததுலேருந்தே இந்த 15 வருஷத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரே வந்தது கிடையாது. நான் வெறும் 10th தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கே இந்த நீட்னா என்ன, இந்த படிப்புனா எவ்வளோ கஷ்டம், பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு வருஷத்தில். என் பையன் வந்து இந்த மதுரை மெடிக்கல் காலேஜை படிக்கிறதுல மிக பெருமை அடைகிறேன். கெமிஸ்ட்ரி சார்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் என் வாழ்நாளில் இது கடைசி வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது வந்து டாக்டர் படிக்கிறத எங்கே படித்தாருனோட காலேஜ் எங்கே படிக்காதனோட சரி கடைசி வரைக்கும் நீட் எங்கே படித்தார் அப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நான் கடைசி வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். Yes, Davaneshram got selected in Tanjavur Government Medical College. குட் மார்னிங். ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை. இந்த இன்ஸ்டியூட்டு, எங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் ஃபஸ்ட்டு காரணம். அவங்களுக்கு ஒரு பிக் அப்ரிஷியேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ரொம்ப ஒரு மெஸ்மரைஸான விஷயம், கொஷின் வச்சது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி அது ஒரு கொஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த லைன்ஸ்லாம் என்சிஆர்ல இம்பார்ட்டன்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க. ஒரு பர்சனல் கேர் எடுத்து எல்லாமே கடைசி வரை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த கெம் சொல்யூஷன்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என் பேர் சரவணன். நான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். சொன்ன மாதிரி அஸ்வின் இவங்க வந்து ஒரு டீம் இருக்காங்க. இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த பெஸ்ட்டு இது சென்டர் போனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக தேடுறதுல நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட் வந்தது. அதை இவங்க சொன்ன மாதிரி ஒரு மார்க் எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்து எழுதுனாங்க, எப்படி இருக்கும் பார்க்கலாம். பட் இவங்க சொன்ன மாதிரி அதோட டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், ஆமாம் நான் நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறதோட எனக்கு இன்னும் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியான ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ கெம் சொல்யூஷன்ஸ் அதோட வேலையை வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. என்னன்னா வந்து எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கொஷின் பேப்பர்ஸ், அந்த மெத்தட்ஸ், அப்ரோச் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ண கெம் சொல்யூஷனுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு செப்பரேட் ஒரு பியாண்ட் த லிமிட் இதை தாண்டி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாமில். அது இவங்க கண்டிப்பாக நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ. Thank you, sir. I request Justice sir to give a memento to Purnima. எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக நான் கெம் சொல்யூஷனில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எஸ்பெஷலி ஜஸ்டிஸ் சார், மன்சூர் சார்லாம் இல்லைனா எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்க முடியாது. நான் இங்கே வந்து புதுசில் ஜஸ்டிஸ் சார்கிட்ட எங்கள் அம்மா கேட்டது என்னென்னா, அவளுக்கு ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருமா சார், ஏன்னா நாங்கள் ஹோமியோ எடுக்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். சார் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நான் ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வைக்கிறேன் அப்படின்னாரு.
அதே மாதிரி நான் இப்போ திருச்சி மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வாட்டி நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ்லாம் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. மன்சூர் சார் எங்களுக்கு எப்படின்னா கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுத்திருந்தார். ஸோ அவரால் தான் எங்களால் ஃபிசிக்ஸில் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஜுவாலஜி மேமும் எங்களுக்கு சூப்பராக டீச் பண்ணுவாங்க. லைக் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஸாக நிறையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு நிறையா நாலேஜும் கெயின் ஆச்சு அவங்களாம் சொல்லி கொடுத்ததுல வந்து. தேங்க்யூ. குட் மார்னிங். பூர்ணிமா சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரில் அவளுக்கு மதுரை கவர்மெண்ட் இதில் கிடச்சிது ஹோமியோபதி. பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் போடலான்னு அட்மிஷன் போடுற அளவுக்கு போனதும் திடீர்னு சாரை வந்து பார்த்தோம், ஜஸ்டிஸ் சாரை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேம், 1 இயர் பாப்பாவுக்கு டைம் கொடுங்க, திருச்சி மெடிக்கல் காலேஜ் உங்கள் பாப்பா வாங்கிடும்னாரு. எக்ஸாம் எழுதிட்டு வந்து பயங்கர அழுக. இவ என்னை பார்த்த அழுகலை, எக்ஸாம் நினச்ச அழுகலை. சாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், ஒழுங்காக எழுதலையே, போச்சு இந்த வருஷமும் எனக்கு போச்சு. சார் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னாரு. நாங்கள் சார்கிட்ட பேசவே இல்லை. அவரே காலையில் கால் பண்ணார் 7 மணிக்கெல்லாம். சார் அவள் உங்கள்கிட்ட பேச ரொம்ப பயப்படுறா, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, உங்களை ரொம்ப பயப்படுறா அப்படின்னதுக்கு, உங்கள் பொண்ணுக்கு திருச்சி மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டேன். கிடைக்கவே வாய்ப்பில்லை சார். ஏமா உங்கள் பொண்ணுக்கு மட்டும் டஃப் இல்லைம்மா, எல்லாருக்கும் டஃப்பு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிடைக்கும்னாரு. சொன்ன மாதிரி அப்போ அட்மிஷன் போட்டப்போ சொன்னார், எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொன்னார். சொன்ன மாதிரியே திருச்சி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிச்சு. தேங்க்யூ சார். I request V. Afra Faiza. Afra Faiza got selected in Pudukkottai Government Medical College. Good morning, everyone. I thank Chem Solutions for helping me study, and the test series are very helpful. So I thank all the faculty who helped me teach and understand the concepts better. Thank you. ஸோ நான் எனக்கு ஜஸ்டிஸ் சார் எப்படி தெரியும் அப்படின்னா மன்சூர் சார் வழியாக தான். லைக் மை டாட்டர் இஸ் அ ரிப்பீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ தாட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணால் நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜமால் முஹம்மத் காலேஜில் யார் நல்லா ஃபிசிக்ஸ் எடுப்பா அப்படின்னு கேட்டு அப்ரோச் பண்ணேன். அப்புறம் எல்லாரும் மன்சூர் சார் சொன்னாங்க. தென் மன்சூர் சார்கிட்ட பேசும்போது he only told me that there is something like Chem Solutions. நீங்கள் அதை வச்சு வந்து உங்கள் டாட்டருக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஜஸ்டிஸ் சார் கிட்ட பேசும்போது ஜஸ்டிஸ் சார் வாஸ் ஆல்சோ ஃபெமிலியர் டு மீ. ஸோ அதை லைக் ஃபேட் ஹஸ் கனெக்டட் அஸ் த்ரூ Chem Solutions. ஸோ he was telling one year லைக் எல்லாம் சொன்ன மாதிரி there is a personalized individualized care. அவன்தான் நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து ஒரு பெரிய ஓஷனில் போடாமல் ஒரு ஸ்மால் குரூப்பில் மோர் 1-to-1 பர்சனல் கேர் வந்து Chem Solutionல கிடைச்சது. அண்ட் ஆல் த டீச்சர்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ப்ராக்ரஸ் எல்லாமே வந்து தே டிஸ்கஸ் இண்டிவிஜுவலாக. தே ஹவ் கிவன் கான்ஃபிடென்ஸ் டு அவர் சில்ட்ரன். ஐ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்புறம் எல்லாரும் ரொம்ப அப்செட்டாக இருந்தோம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. பட் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் மீ அண்ட் டெல் மீ, நோ யூ டோன்ட் வரி, யுவர் டாட்டர் வில் கெட் இன் அ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி சார் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து வி ஃபெல்ட் லைக் ஹாப்பி. ஸோ எனக்கு எங்கள் காலேஜில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது. நான் கேபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் விபி தான் வைஸ் பிரின்சிபல். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து Chem Solutions ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணும் புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பசங்க வந்து பார்க்கணும். அப்புறம் எங்கள் ஃபேக்கல்ட்டி சிவலங்க சார், அவரும் எங்கள் கேபிவி தான், அவர் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட். அவங்க பையன் சிஎம்சி வெல்லூர் எடுத்தது எனக்கும் ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. Congrats, ma'am. I was very happy. Your parents were very proud of you. When I was sharing that happiness with your parents. All the best for all the students. You have taken the best course. Sir, sonna mari, getting into MBBS is not the only deal. After that, you should become the best doctor. See, you don't lack passion. You are very passionate about MBBS. Only thing is, நீங்க வந்து ஒரு நல்ல டாக்டரா நல்ல ஒரு டாக்டரை வந்து நீங்கள் வந்து அமையணும். சார் சொன்ன மாதிரி we will prove to justice sir that we will also do our best. Thank you. R. Adhishta to come forward. R. Adhishta got selected in Pudukkottai Government Medical College. Hello everyone. First of all, I want to thank the entire Chem Solution team. Thank you sir. இங்கே வந்து எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப
கிளியராக கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ, என் பொண்ணு இன்னைக்கு டாக்டர் இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் கெம் சொல்யூஷன் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா புரிகிற மாதிரி டீச் பண்ணாங்க. கெம் சொல்யூஷன் வந்து இன்னும் பல டாக்டர்களை உருவாக்கணும். இந்த இன்ஸ்டியூட் திருச்சியிலே நம்பர் 1 இன்ஸ்டியூட்டாக நல்லா டெவலப் ஆகி வரணும்னு நான் கடவுளை இருக்கேன். தேங்க்யூ சார். I request B. Sanjana Mary to come forward. Sanjana Mary got selected in Pudukkottai Government Medical College. Share your experience. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா மேரி. நான் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். இங்கே வந்து 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து கொஷினுக்கு அப்புறம் அவங்க வைக்கிற டிஸ்கஷன், அது வந்து ரொம்ப எனக்கு பெரிய வெற்றி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. யாரும் டிஸ்கஷன்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மார்னிங் எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேர், அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் ஹாஸ்டலில் இருப்போம். இந்த கொஞ்சம் டைமில் வந்து எங்களால் இங்கே வந்து படிக்காதப்போ நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து படிப்போம். அப்போ மார்க் கம்மியாச்சுன்னா ஜஸ்டிஸ் சார் கால் பண்ணுவார், வார்டன் மேம்க்கு கால் பண்ணி ஏன் கம்மியாச்சுன்னு கேட்பார். அப்போ என்னடா நம்மளை இவ்வளோ இண்டிவிஜுவல் கேர் பண்ணி நம்மள்ட்டையும் கேட்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆனிச்சு. அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தப்போ சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய சார் வந்து பேசினாங்க. அப்போ எனக்கு வந்து மார்க் கம்மியானதுனால ஏன் கம்மியாயிடுச்சு அந்த மாதிரி கேட்டப்போ, உன்னால் முடியும், நீ திரும்ப பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் ஃபேமிலி, எனக்கு அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. நான் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வச்சது கூட எனக்கு வந்து ரிலேஷன் ஓகே, பட் இங்கேருந்த ஸ்டாஃப்ஸ் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னது. அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் அதே மாதிரி வாங்கிட்டேன் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக என் பொண்ணு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. இந்த தருணத்தில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடவுள் எப்பயுமே நேராக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யார் மூலியமாக தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி யார் அப்படின்னு பார்த்தா கெம் சொல்யூஷன் டீச்சர்ஸ், ஸ்பெஷலாக ஜஸ்டிஸ் சார் தான் வந்து இந்த நல்ல ஒரு வெற்றியை என் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. கடவுள் தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இந்த அகாடமியை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது சுகுமார் சார் தான். எனக்கு கெம் சொல்யூஷன் தெரியாது சார், உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த அகாடமிக்கு வரல அப்படின்னா என் குழந்தையால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக நிறையா ஜென்ரலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். நான் எப்படி இந்த அகாடமியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, பெரிய இன்ஸ்டிடியூஷனாக பார்த்து சேருங்க, அங்கே தான் சக்ஸஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. இங்கே வந்து 300 அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன பிறகு நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல 6000 பேர் படிக்கிற இடத்துல 600 பேர் கிடைச்சிருக்கு. அங்க சக்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10% தான் இருந்தது. ஆனா இங்க சக்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் இந்த அகாடமியை நான் செலக்ட் பண்ணினேன். அடுத்தது நான் ஒரு விஷயம் சொல்லணும். பேரண்ட் இஸ் த செகண்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. அதை இந்த அகாடமி நிரூபிச்சிட்டாங்க. இடையில வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்தது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றப்ப என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, இங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன்ல பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னால் அதை சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக 1 இயர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப அவன் அதை எப்படி எடுத்துப்பா என்னன்னு தெரியலையே, நம்ம எப்படி இந்த இடத்துல விட்டு போகிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் ஜஸ்டிஸ் சாரை வந்து பார்த்தேன். சார் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி அவர்கிட்ட கேட்கறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னே எனக்கு தெரியல. அப்போ வந்து சார் வந்து கேட்டார் என்கிட்ட, ஒரே வார்த்தை தான், மேம் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக கொடுக்கணும் உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த நம்ம சார்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா என் பொண்ணு ஹாஸ்டலில் படித்தாங்க, டே ஸ்காலர் கிடையாது.
எல்லாருக்கும் பண்ணுறது தானே நம்ம பொண்ணுக்கும் பண்ணுவாங்க, நம்ம எப்படி போய் அதை கேட்குறது அப்படின்னு நான் ரொம்ப வந்து தயங்கினேன். சார் வந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க சார், கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மெனு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என் முன்னாடியே நான் அங்கே ஹாஸ்டல் போகிறதுக்குள்ளே குக்குக்கு கால் பண்ணி சஞ்சனா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார். அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்குமே என் பொண்ணுக்கு எல்லாமே நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. தனியாகவே ஃபுட்டும் கொடுத்தாங்க ப்ரிப்பேர் பண்ணி சஞ்சனாவுக்கு. இதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, ஏன் நான் வந்து செகண்ட் பேரண்ட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, சாதிக் சாரை இந்த இடத்துல என்னால் மறக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு தினமுமே ஜூஸு, இளநீ எல்லாமே அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு அது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. எந்த அளவுக்குமே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னாங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் போய் சேருங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க, இந்த கேர்லாம் இருந்திருக்காது. இவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா என் பொண்ணு இன்னைக்கு ஒரு அச்சீவராக இந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால நான் ஸ்பெஷலாக வந்து ஜஸ்டிஸ் சாருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக சாதிக் சார் உங்களுக்கும் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது நான் டீச்சர்ஸை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இங்கே எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பா, என்ன பண்ணாலும் மன்சூர் சாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியலம்மா, திடீர்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு சார் ட்ரெயின் பண்ணதுனால தான் என்னால் இந்த இடத்துல நிற்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அடுத்தது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி சாரே எடுத்தார். 2 பேருமே ஹேண்டில் பண்ணினாங்க, ரொம்ப நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. பயாலஜி நான் சொல்லியே ஆகணும், என் பொண்ணுக்கு பயாலஜி மார்க் நல்லாவே இருந்தது. அதுக்கு அதாவது இந்த சீட் கிடைக்கிறதுக்கு பயாலஜி வந்து ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது. மேம் வந்து சைக்காலஜிக்கலாக பேசுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அப்ரோச்சு. ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவங்கள்ட்ட நான் பேசுகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. அப்போ ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இன்னொரு விஷயம், நம்ம குழந்தைங்க அச்சீவ் பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஸ்டாஃபோட டீமோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த சக்ஸஸ் நமக்கு கிடைச்சிது. இதை நான் நேர்லேயே பார்த்தேன். எப்படின்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு பிஃபோர் வீக் ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸாக நான் வந்துட்டே இருந்தேன். சண்டே கூட யாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. எல்லாருமே 6 o'clock வரைக்கும் இங்கே டிஸ்கஷனில் இருந்தாங்க, அந்த கொஷின் ஆன்சரை டிஸ்கஷனில் இருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்களும் அந்த குழந்தைங்களோட ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும், ஆனால் அந்த சண்டே கூட ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி டீச்சர்ஸ் இல்லை, அந்த சண்டேவும் இவங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கெம் சொல்யூஷன் டீமுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திரும்பியும் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிக்ஷனரியில் கூட இப்படி ஒரு வேர்டு இருக்குமா என்னன்னு தெரியல எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுக்கு. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், கெம் சொல்யூஷனால தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மேம் வந்து பெரம்பலூரில் ரெண்டு எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்கூல் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒன்று ஓனாக வச்சுருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் அவங்க தான். அப்புறம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் ஒன்று, சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லி 2 ஸ்கூல் வச்சுருக்காங்க. 12th முடித்த பாப்பா தான், ஃபஸ்ட்டு இயர் ரிப்பீட்டர் தான். இவங்க எல்லாம் எங்கே வேணால் போய் சேர்த்துருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ எங்கே வேணாலும் சேர்த்துருக்கலாம். பட்டு அவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப, ஸோ இவ்வளோ தூரம் நம்பி வந்து வர்றாங்க அப்படின்றப்ப நான் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி நம்பிக்கையோடு படிக்கும்போது, இவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது அப்போ தான் நாங்கள் வளர முடியும். ஸோ இவங்க நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே, நாட் ஓன்லி இவங்க மட்டும் கிடையாது, எல்லா பேரண்ட்ஸுமே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Asma Sabana got selected in Kadalur Government Medical College. Good morning everyone. First of all, நான் வந்து ஜஸ்டிஸ் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர்னால தான் நான் இங்கே வந்து படித்தேன். என்னோடய நேட்டிவ் வந்து ஈரோடு. எல்லா ஸ்டாஃப்ஸுமே இங்கே சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்டிஸ் சார்னால தான் நான் இங்கே வந்தேன்.
ஜஸ்டிஸ் சார் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் இங்கே இவனால் மறுபடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் ரொம்ப 10 மார்க்ஸில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டைம் தான் சாருக்கு கால் பண்ணி கேட்டோம். சார் தான் மறுபடியும் வந்து கால் பண்ணி கண்டிப்பாக முடியும்னு எங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொல்லி இங்கே வர வச்சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா ஸ்டாஃப்ஸுமே பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி வெரி குட். நீங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குவீங்க. ஜஸ்டிஸ் சாருக்கு வணக்கங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேங்க. எங்கள் ஒய்ஃப் தான் வந்து உங்களை பார்த்து எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செல்லில் முதல்ல பாப்பாக்கு இது பண்ணி இங்கே சேருங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப இது பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, தேங்க்ஸ் சார். உண்மையாலுமே கெம் சொல்யூஷனுங்கிறது ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் எங்களுக்கு சொல்லணும். லாஸ்ட் டைம் பிடிஎஸ் கிடச்சிருச்சு, ஆனால் அவளுக்கு போக பிடிக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு ஸ்ட்ரெஸ்டு சுச்சுவேஷன். அப்புறமேட்டு வந்து ஜஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு யாருமே ரெஃபர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எந்த இன்ஸ்டியூட் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணும்போது அவளாம் யூடியூப்பில் போட்டு கெம் சொல்யூஷனை கண்டுபிடிச்சா. சாருக்கு கால் பண்ணி கேட்டோம். ஃபஸ்ட்டே நல்ல ரெஸ்பான்ஸு. நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக டாக்டராக வச்சிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆயாச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். I request K. Kanmani Priya. K. Kanmani Priya got selected in CMC Medical College, Vellore. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். லைக் செப்டம்பர், அக்டோபர் அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் கம்ப்ளீட்டான ஃபிசிக்ஸ் போர்ஷன்ஸையும் திரும்ப ஈவினிங் கிளாஸ்லாம் வச்சு எங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையும். ஸோ ஜஸ்டிஸ் சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். லைக் நான் வந்து கடைசியில் அந்த எக்ஸாம்ஸ்லாம் வைக்கும்போது ரிவிஷனுக்குலாம் வந்துட்டு வரமாட்டேங்க. ஸோ கால் பண்ணி வா வந்து டவுட்ஸ்னால் ஏதாவது கேளுன்னு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார். எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல் சார். முதல்ல கெம் சொல்யூஷன் மூலமாக டாக்டர் சீட்டு வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் ஒரே குழப்பமாக தான் இருந்தேன். அதாவது எந்த சென்டரில் சேர்க்குறது. சார் வந்து எனக்கு கெம் சொல்யூஷன் பற்றி பெரிய ஒன்றும் ஐடியாவும் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்து நம்ம கதிர்வேல் ஸ்டூடெண்டோட அம்மா தான் சொன்னாங்க, கல்யாணிங்கிற மேடம். அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்து சேர்த்தேன். எல்லாம் சார் சொன்னது மாதிரி ஏன்னா பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தெரியலையே. சார் வந்து இப்போ 2 வருஷம் 3 வருஷம் தானே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி, டியூஷன் சென்டர் மாதிரி தானே வச்சுருந்தாங்க அப்படின்னு எனக்கும் ஒரே குழப்பம். சரி வேலைம்மால் அது மாதிரி சேர்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி முதல் நாள் வந்து பிளான் பண்ணிட்டேன் நான் வேலைம்மாலில் சேர்க்கறதுக்கு. மறுநாள் நைட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டது பிறகு தான் இங்கே சேர்க்குற மாதிரி ஐடியா பண்ணி அப்புறம் அன்றைக்கி மறுநாள் வந்து மார்னிங்கில் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டான். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ள டீமு சாரு, ஜஸ்டிஸ் சாரு எல்லாருமே இந்த டீம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு. எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமுகளுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். I request M. Kavimuhili. M. Kavimuhili got selected in Thiruvarur Government Medical College. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். நான் வந்து ஒரு மார்க் எழுதினேன் 1 இயர் முன்னாடி. அந்த மார்க் வச்சு தான் நான் இங்கே வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானே பண்ணேன். ஐம் வீக் இன் கெமிஸ்ட்ரி. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு தோணலை. கெமிஸ்ட்ரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சாருமே வந்து இண்டிவிஜுவலாக நிறையா சொல்லுவாங்க, இப்படி படி அப்படி படி அப்படிங்கிற மாதிரி நிறையா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹோம் சிக் நிறையா இருக்கும். எக்ஸாம் டைமில் கூட நான் வந்து என் அம்மாவை தேடினேன். அப்போ கூட சார் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவங்க வந்து உங்க கூட ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்க சொல்லு அப்படிங்கிற வரைக்குமே வந்து நிறையா கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். மோர் தென் எல்லாரையும் தவிர நம்ம பேரண்ட்ஸ் தான். நம்ம எத்தனையா ரிப்பீட் பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. மை பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட அத்தை மாமா 2 பேர், இவங்க 4 பேரும் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இந்த ரிப்பீட்டில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அவருடைய மாமா தான். ஃபுல் சப்போர்ட் உங்கள் பேரண்ட்ஸ் தான், சைடு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து எல்லாரோடையும் எல்லாம் டாக்டர் ஆகிட்டீங்க. எனக்கு என்ன பெரிய சின்ன வருத்தம்னா, சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு பாஸ் பண்ணுறவங்க அகாடமியில் பெரிய பெரிய விஐபிலாம் கூப்பிட்டு பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் எடுத்துகிறாங்க.
இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு அடக்கமாக இருந்து சாரே வந்து மொமெண்ட்டை கொடுத்து சின்ன ஒரு ஆடிட்டோரியம் வச்சு பண்ணுறது எனக்கு சின்ன வருது. நல்லா பண்ணலாம் சார், நீங்கள் நல்ல பெரிய நல்லா அப்ளாஸ் கொடுக்கலாம், நல்லா கையில் கொடுக்கலாம், பெரிய லெவலில் பண்ணலாம். திருச்சியில் எவ்வளோ விஐபிஸ் இருக்காங்க, எல்லாம் வரவழைச்சி இந்த கெம் சொல்யூஷனை இன்னும் மேலே மேலே கொண்டு போகலாம். அதுதான் என்னுடைய சின்ன ஒரு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசுகிறீங்க, எல்லாருடைய பேரண்ட்ஸு முக்கியமான பேரண்ட்ஸ் தான். அதை விட இன்னைக்கு இந்த நீட் பாஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமாயிட்டு, சாதாரண விஷயம் இல்லை. நீட்டு ஐஏஎஸை விட தாண்டி இன்னைக்கு பெரிய விஷயமா போயிட்டு, அதுக்கு இதுக்கு கெம் சொல்யூஷன் இருக்க டீச்சர்ஸ்க்கு நீ பெரிய ஒரு நல்ல கைதில் கொடுங்க. நீங்கள் சாதாரண விஷயம் இல்லை. பேரண்ட்ஸ் அவங்க சொல்லலாம், நம்ம சைடில் என்ன சொல்கிற டீச்சர்ஸ் தான் முக்கிய காரணம். உங்களுடைய இந்த கெம் சொல்யூஷன் இன்னும் ஒவ்வொரு வருஷத்துலையும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து மேலும் மேலும் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சாதனையாளர்கள் தான், விழா நாயகர்கள் நீங்கள் தான் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். நான் வந்து எனக்கு மேடம் மட்டும் முன்னாடி தெரியும். நான் எங்கள் பொண்ணு இங்கே வந்து மார்க் டெஸ்ட் எழுத வந்தா ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயருக்கு, அதுக்கு வருஷம் இங்கே வந்தா. நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்க வச்சுருந்தோம். நல்லா தான் எஜ்ஜில் வந்து அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு நாங்கள் பிவிஎஸ்க்கு ட்ரை பண்ணி எவ்வளவோ அந்த பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணோம். அது கன்வின்ஸ் ஆக மாட்டேன்ட்டு அப்புறம் நான் மார்க் டெஸ்ட் வந்ததுனால சார் வந்து எங்களுக்கு நிறைய அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் அனுப்புனாங்க. அப்போ பார்த்தேன் 695 மார்க் வாங்கியிருந்தாங்க பையன் ஃபஸ்ட்டு அந்த செட்டில். ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு நானும் வந்தேன். அந்த ஜமால் முகமதில் நடந்தது. நானும் எங்கள் சார் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறது கொண்டாந்து விடும்பொழுது அந்த அம்மாவோட பேசிகிட்டு இருந்தோம், சமயக்கார அம்மாவோட பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 20 பேரோ 30 பேரோ சொன்னாங்க அந்த அம்மா. ஸோ 30 பேரில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அங்கே ஒரு நல்ல ஃபீடிங் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படி உறுத்திக்கிட்டே இருந்தது. எங்கள் பொண்ணும் அதை வந்து விரும்பினா, நான் அங்கே போய் படிக்கிறேம்மா, என்னால் முடியும், நான் சாதிக்கிறேன், இன்னும் 1 வருஷம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பெருசாக பெரிய அளவில் ஃபேக்கல்ட்டிஸுக்கு எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. சார்கிட்ட பேசியிருக்கேன், மேம்கிட்ட பேசியிருக்கேன். எப்போயாவது பார்த்தா ஒரு விஷ் பண்ணுவேன், நல்லா படிக்கிறாளான்னு கேட்பேன், அவ்வளோதான். நான் ஹாஸ்டலுக்கு தான் வருவேன், ஹாஸ்டலோட போய்டுவேன். பேரண்ட்ஸு மீட்டிங் நடந்தப்போ கூட நான் வரல, எங்கள் பையனை வர சொன்னேன். எல்லாமே அவளோட வந்து சுய ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப அதில் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். நான் ஈவினிங்கில் வந்துட்டு போவேன், வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு டைம் ஒத்து வரல, பார்க்க முடியலை, பேச முடியலை, அது ஒரு காரணமாக இருந்தது. இந்த கிளாரிஃபிகேஷன் நடக்கும். நான் சில நேரங்கள்லாம் வெளியில் உட்காந்து நான் பார்த்துட்ருப்பேன். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ என்னோடய கொலீக்ஸ் அவங்க இங்கே சேர்க்கும் பொழுது சொன்னாங்க, டீச்சர் வேறு எங்கேயாவது சேர்த்துருக்கலாமான்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஒரு பயமும் கூட இருந்தது, கேட்டுக்கிட்டே இருக்காங்களே நம்ம சேர்த்துட்டோமேன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமும் வந்ததா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே இவங்க கொடுத்த ஃபீடிங் அப்படி இருந்தது. அவங்ககிட்ட இருந்த வந்து அவுட்புட்டையும் நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக முடியும், ஒருத்தருக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஸோ அப்படின்னு நினச்சி நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் கிடச்சிது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஃபேக்கல்ட்டிஸோட ஈடுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு அகாடமி பார்த்துட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இங்கே இருந்தது, நான் பார்த்தா அது என்னோடய அனுபவம், நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். அதே அகாடமியில் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து தான் போன வருஷமே போயிருப்பாள். அது கிடைக்கல அவளுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இங்கே கிடச்சிது அவளுக்கு. ஒரு நல்ல ஒரு மேடத்து எக்ஸ்பிரஷன் நான் சொல்லணும். ஒரு தாயோட ஸ்தானத்துலேருந்து அவளுக்கு நிறைய அவள் டவுன் ஆகும் பொழுது அவள் நிறைய பேசியிருக்காங்கன்னு அவள் சொன்னான். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். என் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா அது எங்கள் சொந்த ஊர்லேயே, சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே என் பொண்ணு கிடச்சிருக்கு. அது நாங்கள் ரொம்ப எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, நான் ஆஃபீஸ் மேம் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். வார்டன் மேம்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்களும் அவங்க பொண்ணு மாதிரி என் பொண்ணை பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாரம் ஓடி வருவேன் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது. ஆனால் அங்கே வந்து இல்லையே அப்படிங்கிற போது எனக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் ஹாஸ்டலுக்கு மட்டும் வந்துட்டு போய்டுவேன். மேடம் அவங்கள வார்டன் மேமை வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சமையல்கார அம்மாவும் அவங்களுடைய சாப்பாடு தான் இந்த பிள்ளைங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்குங்கிறதுல நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அம்மாவோட ஏன்னா சாப்பாடு எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பாக இருக்குது. சாப்பாடுனால பிள்ளைங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வருது.
நிறைய சந்தித்தோம் நாங்கள். அதை வந்து நான் இங்கே அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். I request MJ Hari Roshan to come forward. Hari Roshan got selected in Thiruvarur Government Medical College. ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் ஜெயினா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயும் 12th ஓடிடுச்சு, நீட் எக்ஸாமும் வந்துருச்சு. ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல என்னால் 12th. ஸோ வந்து நான் ரிப்பீட் பண்ணலாமா இல்லை எங்கேயாச்சும் ஆர்ட்ஸ் செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஜெரினை ஞாபகப்படுத்துகிறேன். ஜெரின்னால தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நான் 100% சொல்லுவேன். ஏன்னா ஜெரின் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி வாடா என்னடா இப்போ ஒரு வருஷம் தானடா வாடா பேசலாம்டா அப்படின்ட்டு ரிப்பீட் பண்ண வச்சான். 2 பேரும் சேர்ந்தே தான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் கிடைக்கல, அவன் நெக்ஸ்ட் இயர் நல்ல காலேஜே போவான். ஸோ அவனால தான் நான் இங்கே கெம் சொல்யூஷன் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச சார்ஸ் எல்லாமே இருக்காங்க. மன்சூர் சாராக இருக்கட்டும், சாதிக் சாராக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் சார், விக்னேஷ் சார், எல்லா சாரையும் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் பழக்கமானவங்க. ஸோ அவங்களோட டீச்சிங் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அவங்க டீச்சிங் நல்லா இருக்கும், அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட குவாலிட்டி எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து நம்பி கெம் சொல்யூஷன்லேயே ரிப்பீட் பண்ணேன். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நீட் எக்ஸாம் நெருங்குது. கடைசி ஒரு 5 மார்க் டெஸ்ட் வரப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஜோன் அவுட் ஆகிட்டேன். இந்த வருஷமா அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மன்சூர் சார் வந்தார். உன்னால் முடியும்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா உன் மேலே அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைனால தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே நான் வந்து சீட்டு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்பயுமே வந்து எனக்கு முதல்ல நான் வந்துட்டு மன்சூர் சார் தான். ஸோ அவர் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒழுங்காக பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டேன், எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னாங்க. சரி கடைசி வரைக்கும் மனசு விடாமல் இருப்போம். எல்லா சார்ட்டையும் பேசுனேன், மன்சூர் சார்கிட்ட மட்டும் பேச மனசே வரல. அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் நம்ம மேலே. என்னடா மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ மன்சூர் சார். உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்கள் எல்லாத்தோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபிசிக்ஸ் கிளாஸை தாண்டி உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இனிமேல் வர எல்லா பேட்சுக்கும் உங்களோட மோட்டிவேஷன் தான் சார் பலமேன்னு சொல்லுவேன். அவர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃப்ஸுமே. எழில் சாராக இருக்கட்டும், அவர் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார் பயாலஜி கிளாஸில். சுகந்தி மேமும் அப்படி தான், அப்பப்போ வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை தாண்டி அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் நம்மளை வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் சார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு. நல்ல ஒரு குவாலிட்டி டீச்சிங் சார். தேங்க்யூ சார். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட தம்பி இன்னைக்கு வந்து டாக்டராக இருக்கானா அதுக்கு அவனோட எஃபர்ட் ஒரு 50%னா ஸ்டாஃபோட எஃபர்ட் மீதி 50%. அவன் திருச்சி தான் நேட்டிவ், பட் லாஸ்ட் 3 months வந்து ஹாஸ்டலில் இருந்து படித்தான். 11 o'clock வரையும் டேப் காம்ப்ளெக்ஸ் போவான். பட் அவன் ஒரு நாள் போனாலும் ஏதாச்சும் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க கண்டிப்பாக அங்கே. ஈவன் சாதிக் சாரை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து மேக்ஸ் தான் எடுக்கிறாரு, பட் நீட்டுக்கு மேக்ஸ் இல்லை, பட் அவர் நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவான். அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான், பட் அவன் ஃபிசிக்ஸ் இவ்வளோ நல்லா நீட்டில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு மன்சூர் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், அவன் ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு எழுதினான். அப்போ அவனுக்கு கட் ஆஃப் வந்து ப்ரைவேட் காலேஜில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும், பட் எங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரைவேட்டுங்கிறனால நானும் என்னோடய ஃபாதரும் வந்து தான் ஜஸ்டிஸ் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். பிடிஎஸும் கிடைக்கும்னு சொன்னாங்க கவர்மெண்ட் காலேஜ்லேயே, பட் அவன் பிடிஎஸ் விருப்பம் இல்லைன்ட்டான். எல்லாருமே திரும்ப ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் இன்ஜினியரிங் காலேஜ் சேருங்க, வேஸ்ட் ஆஃப் டைம், இன்னும் 1 year கழிச்சு வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அவன் வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் போவேன் அப்படின்ட்டு சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணாங்களோ அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டோட மதர் எங்கள் அம்மாட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. சர்ட்டையும் நாங்கள் கன்சல்ட் பண்ணப்போ கண்டிப்பாக நாங்கள் எடுக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் தான் போய் அவனை பிக்கப் பண்ண போனோம். அப்போவே அவன் வந்து ரொம்ப டல்லாக எதுவுமே பேசாமல் ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டேன்ட்டான் 3 hours எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து. தென் அப்புறமேட்டுக்கும் ஜஸ்டிஸ் சார் கிட்ட கேட்டப்ப ஜஸ்டிஸ் சார் வந்து கண்டிப்பாக அவன் எடுப்பான், கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 3 times நானே கேட்டிருப்பேன் சார் கிட்ட கிடைக்குமான்னு. நாங்கள் ஈவன் ப்ரைவேட் காலேஜஸும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த டைமு, பட் அவனுக்கு கிடைச்சது இந்த டைமு. ஸோ எல்லா ஸ்டாஃப்க்குமே ரொம்ப தேங்க்ஸ், எஸ்பெஷலி சாதிக் சாருக்கும் மன்சூர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
I request R. Ritika to come forward. R. Ritika got selected in Tanjavur Government Medical College. குட் மார்னிங் எவ்ரிவன். என்னோட பேர் ரித்திகா. நான் தஞ்சாவூரில் படிக்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு மட்டும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை. எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஆசை. நான் 12th வரைக்குமே ஸ்டேட் போர்ட் தான் படித்தேன். அதனால் எனக்கு அந்தளவு நீட் பற்றி எதுவும் தெரியாது. இங்கே வந்து தான் சார் மூலியமாக எல்லாமே நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் மார்க்லாம் ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது என்ன சொல்றதுனால முடியும் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஃபிட்னஸாக இருக்கட்டும், அவரோட சப்ஜெக்ட்ல தான் முதல்ல நான் 180 ஸ்கோர் பண்ணேனே. அவர் எனக்கு அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. ஜஸ்டிஸ் சார் நடத்துறதுல எனக்கு என்னைக்குமே மறந்தது கிடையாது. அவர் நடத்துறது நான் படிச்சதே கிடையாது. சொல்ல போனால் எனக்கு எல்லாம் ஞாபகமே இருக்கும். அப்போதே மேம்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என் கிளாஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரெண்டே மேம் தான் எனக்கு. அதே மாதிரி பாட்னி சார்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபிசிக்ஸ் எல்லாம் போன முறை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது நீ பேசுறதே கேட்காது, உனக்கு எக்ஸ்ட்ரா மைக்லாம் நாங்கள் அடுத்த வருஷம் வந்து இங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னார். நான் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார். சாதிக் சாருமே எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு முறை கம்மியாயிடுச்சுன்னு பேசினப்போ அதெல்லாம் இல்லை மார்க் வாங்கிடல அப்படின்னு சொல்லி அவருமே சொன்னார் எனக்கு. ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்னால நான் ஜேஇ எழுதினேன். அப்போ எனக்கு என்ஐடியில் வந்து சிஎஸ் கிடச்சிச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடச்சிச்சு. நான் மேத்ஸ் அட்டன் பண்ணேன். ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இவங்க 2 பேரோட ஹெல்ப்பில் தான் எனக்கு அது கிடச்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க பேக்கப் சொல்லி எழுதி வைங்க. ரொம்ப என்னால் மறக்கவே முடியாதவங்க எல்லாரையும். நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சது எனக்காக இல்லை, எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்களா நான் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் தெற்கு ரயில்வேல சீனியர் ஆடிட்டர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில். நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வந்துட்டோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் டாக்டர் ஆகணுன்ட்டு. நான் இப்போ 3rd ஜெனரேஷனில் இருக்கேன். எல்லாரும் நல்ல நல்ல போஸ்டிங் போயிருக்காங்க. ஆனால் டாக்டருங்கிறது எங்களுக்கு ஒரு எட்டாக்கரையாகவே இருந்தது. அது முதல்ல என் பொண்ணு சாதிச்சிருக்காங்க இந்த கெம் சொல்யூஷனுடைய உதவியால். அதனால் நான் விரும்புன்னு சொல்கிறேன். கெம் சொல்யூஷன் வேணும் நல்லா வளர்ந்து நிறைய டாக்டர் உருவாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இவரும் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு. ஆனால் இவரும் என்னை நல்லா கலாய்ச்சிட்டே இருப்பாரு. அண்ட் மேம் 2 பேரும் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப எனக்கு எப்போ மார்க் கம்மியானதும் சரி எனக்கு வந்து உன்னால் முடியும் நீ பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். இப்போவுமே வந்தோடனே என்னை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். 2 பேருக்கும் அழுகக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். Thank you, Ritika. I request A. Vikram to come forward. A. Vikram got selected in Stanley Medical College, Chennai. Sir, YouTube sensation. I request Sugandhi ma'am to give a gift. ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஏ விக்ரம் என் பேர். நானும் ஒரு 2 இயர்ஸாக ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சொல்லக்கூடாதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானும். எனக்கு அந்த லக்கி பாஸ்கரில் ஒரு டைலாக் வரும், அதே தான் தோணும். ஒரு நீட் ஜேர்னிங்கிறது என்ன பொறுத்தளவு எப்படின்னா ஒரு 2 பேர் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பாதை. ஒன்று நாம, இன்னொன்று அகாடமி. அவங்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஹோல் அகாடமியுமே மொத்தமாக நான் சொல்லுவேன். இப்போ 2 பேரும் நம்பிக்கையில் போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, அந்த ஹீரோ சொல்லுவார், கடைசி வரைக்கும் என் நம்பிக்கையை காப்பாற்றுங்க, என்னை இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2 வருஷமாக ஆக்சுவலி இருட்டில் நடக்க விட்டுட்டாங்க. ஓகேவா? நான் அது என் சைடு ஃபால்ட் இருக்குது. நான் நிறைய படித்ததில்லை, நிறைய கற்றுக்கலை. என்னதான் இருந்தாலும் என்னடா நம்மளை தூக்கி விட ஆள் இல்லையே,
ஒரு ஆள் கொஞ்சம் தூக்கி விட்டா பரவாயில்லையே அப்படின்னு. என் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதில் தூக்கி விட்ருக்காங்க. நான் அவங்கள சொல்லியிருக்கேன், ஒரு பட்டத்தை பாருங்கள், நீங்கள் நூல் தீராது எங்கேயுமே, நூலை நீங்கள் வாங்கி வாங்கி விடலாம், பட்டம் ஒன்று தான், பட்டம் கிளியாத வரைக்கும் நூலை விட்டுக்கிட்டே இருக்கும், பட்டம் போயிட்டே இருக்கும் மேலே. இதை பட்டம் விட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும், சும்மா பார்த்தா புரியாது. அது மாதிரி தான் ஆக்சுவலாக நான் 2 years முடிச்சுட்டு நான் என்னென்னமோலாம் யோசித்தேன், இங்கே ஃபேஸ் பண்ண முடியல. சொன்னேன் நார்த் சைடு, இந்த வடக்குன்னு சொல்லுவாங்க, நான் நார்த் சைடு போயிடலாமா, அங்கேயே படிச்சிடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். மேம் கூப்பிட்டு மேம் எனக்கு தெரியும், மேம் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, நார்த் சைடு போயிடுவேன், வேலை யார் பாப்பா, வேலை பார்த்துருவேன், அங்கே வேலை இருக்குமா, இதை பண்ணுறியா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. மேம் நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து உறையூரில் தான் இருந்தேன், 2 இடத்துல இருந்தோம். அம்மா வந்து எப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தை வரல எனக்கு. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒவ்வொரு அம்மாவுக்குன்னு தெரியும், ஒரு பையன் வந்து அவன் என்ன ஆக போகிறான், அவன் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எல்லாரும் பசங்களாம் வருதான், சரி வளர்றான்ட்டு இவங்க கொஞ்சம் பேசலைன்னா அவங்க கொஞ்சம் சங்கடமாயிடும். என்னடா இவன் பேச மாட்டான், என்னடா இவன் விளாட மாட்டான், வேறு பேரண்ட்டோட கம்பேர் பண்ணி தான் எல்லா பசங்களும் வளருவாங்க. அப்படிங்கும்போது அம்மா வந்து ஃபஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ண கிடைக்கல, மேம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் அழுதாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டு, காசு இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை பார்த்தோம். நாங்கள் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண கிடைக்கல. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ அடுத்த வருஷம் படிக்கும்போது எனக்காக, நீ இந்த 2 வருஷம் உனக்காக படிச்சல, இந்த வருஷம் அம்மாக்காக படி அப்படின்னாங்க. அப்படி தேடும் போது எந்த அகாடமி சூஸ் பண்ணுறது, அந்த சொன்ன இல்லையா லக்கி பாஸ்கர் டைலாக் தான் எனக்கு. இந்த வருஷமும் நடந்துருவோமான இருக்கு, இந்த வருஷம் இருட்டில் நடந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, போய் விழுந்துட வேண்டியதான், எங்கேயாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. இருட்டிலேயே போயிட்டு இருந்தோம்னா எத்தனை நாள் தான் போக முடியும். நான் கடைசி வச்சுட்டு இருக்கும்போது மேம்கிட்ட கேட்டேன், மேம் நீங்கள் சொல்லுங்கள், அகாடமியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பின்னாடி நான் அப்படியே வரேன் மேம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 1 week வாடா, இது மாதிரி கெம் சொல்யூஷன் ஒரு அகாடமி இருக்குது, ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னா. நான் வந்தேன், சாரை மீட் பண்ணேன், சார் நீ படிடா, நல்ல காலேஜ் வாங்கிட்டு போ அப்படின்னா. சார் சொன்னாங்களே இடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல இடிக்கும், அது டைமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நான் இந்த 2 years முன்னாடி எடுத்திருந்தேன்னா நல்ல காலேஜ் எடுத்துருப்பேன்னு தெரியாது எனக்கு. பட் இப்போ நான் வந்து இந்த 3 வருஷம் ரிப்பீட் பண்ணேங்கிறது எது மறைக்குதுன்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னைங்கிறது மறைக்குது பின்னாடி, அதுதான் எனக்கு மறைக்குது. ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டாஃப் கேட்குறாங்க, விக்ரம் வந்து நான் எங்கள் ஸ்கூலில் அவங்க ஸ்கூலில் அவங்க டாப்பர் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் ஸ்கூலில் கேட்பாங்க, விக்ரம் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுறா, படித்து ஏதாவது ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போனால் எதில் போகிறதுன்னு தெரில. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது என்னன்னா, எல்லா ஃபீல்டையும் போனால் வேலை பார்க்கலாம், அம்மாவுக்கு காசு அனுப்பலாம், அவ்வளோதான் பண்ணுவேன். இந்த ஃபீல்டில் எங்கள் அம்மாவை நான் கேரிங்காகவும் பார்த்துக்கலாம், என் ஒர்க்கும் அதான். அப்படி சூஸ் பண்ணி எடுத்தது தான் எங்கள் அம்மாவோட ஆசை. சொல்லப்போனால் எனக்கும் ஆசை, எங்கள் அம்மாவோட ஆசை. எங்கள் ஃபேமிலி சைடு நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர், யாரும் அம்மாவும் படிச்சதில்லை, அப்பாவும் யாருமே படிச்சதில்லை. அப்படி தான் வந்தோம். என் சக்ஸஸில் 50% மொத்தமாகவே கூட்டி வந்து இப்படி தாண்டா போனோம் அப்படின்னு என்னை விட்டது மேம் தான். அதனால தான் மேம் என்னால் விட முடியாது, மேம் என்னை விட்டதே கிடையாது. இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் முடிக்கும் மேம் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, இப்படி போடுறாங்க. அகாடமியில் பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, மிச்ச அகாடமியில் இண்டிவிஜுவல் கேர் கிடையாது, எல்லோரும் சொல்லிட்டாங்க இண்டிவிஜுவல் கேர் கிடையாது, அந்த சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா சொல்லித் தர மாட்டாங்க. இந்த அகாடமியில் எல்லாமே இருக்குது, இண்டிவிஜுவல் கேர் கொடுப்பாங்க, அந்த ஸ்டஃப் அந்த எவ்வளோ சொல்லித் தராங்க ஸ்டஃப்பும்பாங்க, அந்த இறக்குறது அப்படியே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இங்கே சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட் இயர் MBBS சர்வை பண்ணுறேன். நான் அங்கே இருக்க பயோகெமிஸ்ட்ரிக்கு இதை தான் யூஸ் பண்ணுறேன், பயாலஜிக்கு அதான் யூஸ் பண்ணுறேன், ஃபிசியாலஜி எல்லாமே இதை வச்சு தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அந்த எங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஒயிட் கோட் செரமனி அப்போ எங்கள் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அங்கே எங்கள் சீனியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங் லேர்னர்ஸ் அப்படிம்பாங்க. இங்கே கற்றுக்கிட்டதான் அங்கே யூஸ் பண்ணுறோம், அங்கே கற்றுக்கிட்டதான் கண்டிப்பாகவும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எங்கே கற்றுக்கிட்டது எங்கேயும் வீணாகாது, இங்கே அதிகமாகவே நாங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சரி மார்க் குறையுது, இங்கே இண்டிவிஜுவல் கேர்னா என்ன நினைப்பீங்க, ஒருத்தரை கூப்பிட்டு படிக்கிறவங்கள மட்டும் தான் கேட்டாங்கன்னு நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் நினைப்பேன், ஏதாச்சும் நான் 560 நல்ல மார்க்கே எடுத்தாலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அப்போ வந்து சரி இன்றைக்கி நம்ம மாட்டில் ஸ்டாஃப் கிட்ட மாட்டில் அப்படின்னு கார்னரை திரும்பினோம்னா சார் வந்து நிற்பார், என்னடா மார்க் குறைஞ்சிருக்கு, போதுமா மார்க்கு, சார் ஓகே சார் அடுத்தது இல்லை இதில் ஓகேடா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு போதுமா அப்படிங்கிறப்ப ஓகே சார் சரி இன்னொரு டெஸ்ட் எழுதுவேன், அதில் 2 குறைஞ்சிரும். அப்போ அடி ஈவினிங் 5 o'clock 5 o'clock ஆயிடுச்சு, கிளம்பலான்னு செருப்பு போட்டுட்டு இருப்போம், சார் வருவார், எங்கடா மார்க் எங்கடா போச்சு, இன்றைக்கி தப்புனா நாளைக்கு கேட்பாங்க, நாளைக்கு தப்புனா அடுத்த நாள் கேட்பாங்க. அவங்க மொத்தம் அந்த 1 week டைமுக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருப்பேன் நான் மட்டும், ஏன் மார்க் குறையுது. அதனால் ஒரு அகாடமி சூஸ் பண்ணுறதுல நான் 2 வருஷம் தப்பு பண்ணேன், அந்த வருஷம் இந்த வருஷம் நான் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன். மிச்சப்படி எல்லாம் சொன்னது ஓகே. எனக்கு வந்து அதை நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க, இந்த அகாடமியோட பலனையும் பெற்றுட்டீங்க, அதை நான் பேச விரும்பல. இன்னும் நான் என்ன மாதிரி சார் இன்னொன்று சொன்னார் என்கிட்ட, அது ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நிறைய இடத்துல அகாடமி இல்லை,
அதே மாதிரி அப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக சொல்லி தராங்களே இல்லை. ஆனால் நீங்கள் இன்டர்வியூ பேசும்போதே சார் சொன்னார், இந்த வருஷம் எனக்கு அந்த பிளான் இருக்குடா, பசங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்து அவங்களுக்கு தனியாக நடத்துகிற மாதிரி சொன்னார். சார் அது கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய என்கிட்ட கேட்குறது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அகாடமி இல்லையேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து நம்ம வாயால் சொல்ல முடியாது இல்லையா, சொன்னோம்னா அது வந்து ப்ரொமோஷன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிங்க சார். என்ன மாதிரி இன்னும் நீங்கள் 100 பேர் இல்லை சார், நிறைய பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது அவங்களோடலாம் நானும் வரணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி ஒரு நிறைய பேர் வரணும்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக வருவாங்க சார். இந்த மாதிரி சாருங்க பொறுத்தளவு டிமோட்டிவ் நீங்கள் ஆகவே முடியாது. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இங்கிட்டு போனால் பிடிச்சிக்குவாங்க, இங்கிட்டு போனால் பிடிச்சிக்குவாங்க. அங்கேருந்து இந்த அகாடமிலேருந்து இந்த அகாடமி கிராஸ் ஆனால் தப்பிச்சலாம் நினைப்பீங்க. அங்கேருந்து வண்டியில் 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க சார். எங்கேயுமே மாட்டிக்கிட்டே இருப்பேன் நான்லாம். சார் சொன்னோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியாது, அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. இங்கே வந்து தான் கெமிஸ்ட்ரியுமே படித்தேன். அதே கெமிஸ்ட்ரியை தான் அங்கேயும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். பயோ கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் இருக்கும், தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அங்கே இதை வச்சு தான் நான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். இது இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னு. மேம் ஜுவாலஜி மேம் அப்படி தான் சப்ஜெக்டை தாண்டி சொல்லித்தரதில் மேம் அடிச்சுக்க முடியாது. புக்கை தவிர இருக்குடா, நிறைய இருக்குடா, இதை படுறான்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் பாட்னி சார் அப்படி தான், இதை பார்க்காதடா, கொஞ்சம் மார்க் கம்மியானா அப்புறம் நீ நீட்டில் வந்து உனக்கு பிடிச்சதை எடுக்க முடியாது, பரவாயில்லையாம்பாரு. நம்ம டக்குன்னு ஒரு செகண்ட் இறங்குவோம், ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்க, அடுத்த நிமிஷமே டக்குன்னு ஏற்றி விடுவார் சார். அது பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு சாருமே அப்படி தான். இதே மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் சார். அடுத்த தடவை வரும்போது அதையும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இருக்கணும் சார். அது அப்படின்னு கண்டிப்பாக சார். தேங்க்யூ. தம்பி நல்லா பேசினாப்புல, பேசக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா இருந்தது. வந்து ஒரு சில விஷயம் சொன்னாப்புல. இப்போ மற்ற அகாடமி நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அகாடமின்றது இங்கே தான் நாங்கள் தான் பெஸ்ட்டாக எடுப்போம்னு கிடையாது. எல்லா அகாடமிலையுமே நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும். அகாடமின்னு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரோம். அது மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ்லாம் வெளியிலேருந்து ரெடி ஆகி வரும். வெளியில் யாரோ செட் பண்ணுவாங்க கொஸ்டின், அப்படியே விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. கொஸ்டின்ஸ் நாங்கள் உட்காந்து எழுதுவோம், கஷ்டப்பட்டு எழுதுவோம், கை வலிக்க எழுதுவோம். NCERT புக்கை வச்சுட்டு எழுதுவோம், லைன் பை லைனாக எழுதுவோம். அப்போ அதோட குவாலிட்டி தான் இங்கே வெளிப்படுது. எல்லாருமே சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பேப்பர், கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பரோட குவாலிட்டி அது எப்படி வருது. நாங்கள் எழுதுகிறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் எடுத்துக்கிற டைம் 3 hours எடுப்போம். ஒரு மார்க் டெஸ்ட் மண்டே வச்சுக்கிட்டே இருப்போம். 720க்கு உட்காந்து எழுதுவோம். NCERT புக்கு தான், நீட் சிலபஸ் NCERT தான். அதை எந்த லெவல் கொண்டு போகணும், எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், அதில் எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், ப்ரீவியஸ் இயரில் எடுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணி அதே மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்து ஸோ அதே லெவலில் கொண்டு போய் அதை அப்படியே பசங்களோட அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டைம் நாங்கள் மெனக்கடுறோம். சும்மா போயிட்டு காசு கொடுத்து வாங்கலை, நான் காசு கொடுத்தா வந்துடும். பெங்களூர்லேருந்து வரும், சென்னையிலேருந்து வரும், ஏன் அதர் ஸ்டேட்லேருந்து காசு கொடுத்தா கொண்டாந்து கொடுத்துருவாங்க, கட்டுக்கட்டாக போடுவாங்க. பணம் கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் வரும். பட் அவங்களுக்கு அக்கறை இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது கேர் இருக்காது. பணத்துக்கு அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் நம்ம பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ். அதான் நம்ம சைடு இருக்க அந்த டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் அதான். நாங்களே மெனக்கடுறோம், கொஸ்டின் நாங்கள் எடுக்கிறோம். இது என்றைக்குமே நான் மாற்ற மாட்டேன். நாளைக்கு நான் பெரிய லெவலில் வளர்ந்து போனாலுமே இந்த கொஸ்டின் எழுதுகிற ஹேபிட்டை நான் மாற்ற மாட்டேன். நானே தான் செட் பண்ணுவேன், வெளியில் யாரையும் செட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தான் இந்த மாதிரி வந்திருக்கோம். எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நெட்டு, செட்டு, கேட்டு, இந்த மாதிரி எக்ஸாம் நான் கெமிஸ்ட்ரியில் இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கணும் எல்லாமே ஓரளவுக்கு இது பண்ணுறதுனால எதுக்கு அடுத்தவங்களை கொடுத்து கொஸ்டின் எடுக்கணும், நம்மளே எடுக்கணும் அப்படின்ற அந்த இதுதான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை என்றைக்குமே மாற்றக்கூடாதுன்னு மாற்ற மாட்டோம். கண்டிப்பாக நல்லா பேசினேன். ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 2 வருஷம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு 3rd இயரில் வந்து கிளியர் பண்ணி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இவரோட கேட்டகரி ரேங்கில் ஸ்டேட் செகண்ட் தான். ஸ்டேட் செகண்ட். அது மாதிரி இவங்க ஊர்லேயே வந்தால் ஃபர்ஸ்ட் டாக்டர். ஃபேமிலி இல்லைன்னு சொன்னால் இவங்க ஊர்லேயே வந்தால் ஃபர்ஸ்ட் டாக்டர். சார் விட்டுட்டேன், சேர்த்துக்கலாம்.
சார் மறந்துட்டேன் சார் நீங்கள். சார் எப்போல்லாம் இல்லை சார் ஃபிசிக்ஸ் சார் எப்படி சொல்லணும்னா எனக்கு ஃபிசிக்ஸுமே வரல. சொல்லணும்னா பயாலஜி மட்டும் தான் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வந்தேன். இதை கொஞ்சம்னு ஃபிசிக்ஸே இன்வால்வ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு சார் வந்து கிளாஸில் நம்ம ஃபிசிக்ஸை புரிய வைக்கிறதுக்கு காரணம்னா கிளாஸில் வந்து அந்த இது சொல்லுவாங்களே ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சார் வந்து அப்படியே அதை வந்து பிக்சரைஸாக மாற்றுவார். அந்த கான்செப்ட் இப்படி பாடுறா அப்படி பாடுறான்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். டிமார்டியும் போது வந்துடலாம்டா. இந்த இடையில ஃபிசிக்ஸ்க்கெல்லாம் நிறைய டெஸ்ட் எழுதணும். அதில் ஒரு பார்டர் மாதிரியே தாண்டாது எனக்கு. சார் சொல்லுவார் வந்துடலாண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் வந்துடலான்றத விட அது சொல்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த வர எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வேர்ட்ஸும் அது சார்கிட்ட இருந்து வரும்போது இன்னும் 6 சாரே சொல்கிறாரு நம்ம வந்துடும் நம்மளே நினச்சிக்கிட்டு அது ஒரு மோட்டிவ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு அவ்வளோ அதில் டஃப்பாக இருக்குது. அதெல்லாம் உண்மை தான். அதை நம்ம எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ண தான். பட் அங்கே போய்ட்டு நம்மளாலேயும் மீடியமாக ஒரு மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதில் கேதர் பண்ண மாதிரி அந்த மார்க் வச்சு தான் இந்த வருஷம் சீட் எடுக்க முடிஞ்சதுனால. ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்த மார்க் வச்சு 2 வருஷம் கிடைக்கல. அதே மார்க் தான் ஃபிசிக்ஸ் பயாலஜியில் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் நான் எடுத்திருந்தேன். ஃபிசிக்ஸில் அந்த கேதர் பண்ண அந்த மார்க் வச்சு தான் இந்த வருஷம் என்னால் சீட் எடுக்க முடிஞ்சு. அதனால் அது முக்கியமான பங்கு வந்து சாருக்கு வரணும். தேங்க்யூ சார். See Kadirvel to come forward. Kadirvel got selected in PSC Medical College, Coimbatore. ஹலோ, எல்லாரும் பேசிட்டீங்க. நான் என்ன பேசணும்னு தெரியல. பாட்டாவே பாடிறியா? எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு. நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் படிங்க. என் பையன் சொன்னது தான் நானும். எல்லா பேரண்ட்ஸுமே பேசியாச்சு. இந்த கெம் சொல்யூஷன் அந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு இண்டிவிஜுவல் கேர் சென்டர் அப்படின்னு போட்டுட்டோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தம்பி படித்த இன்ஸ்டியூட்டும் இந்த இன்ஸ்டியூட்டையும் பார்க்கல. அப்போ ரொம்ப கவலையிலே இருந்தேன். ஐயோ புள்ள என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்ட்டு. சார்ட்டை கொண்டாந்து சேர்த்ததுக்கு பிறகு கதிர்வேல் பற்றின கவலையே இல்லாமல் இருந்தேன். அப்படி தான் இது போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இடையில ஒரு நாள் வந்து அளவே வச்சுட்டான் இவன். அப்போ உண்மையாலுமே ஜஸ்டின் சார் வந்து பறந்துட்டார். அவரும் என்ன ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டான் புள்ள. நான் ஒரு 2 மணி நேரம் ட்ரை பண்ணி பிள்ளைய பிடிக்க முடியல. அவன் கூட ஃப்ரெண்டையும் பிடிக்க முடியல. அதனால் நான் ரொம்ப பயந்துட்டேன் என்னென்னமோ நினச்சி. அந்த நிகழ்வுக்கெல்லாம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்த நைட்டு வந்து மறக்கவே முடிஞ்சிருக்காது யாராலையுமே. ஞாபகம் இருக்குமா அவங்களுக்கு அந்த நாளை? என்னைக்காச்சும் மறக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சார் ஃபோன் பண்ணி மேடம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தம்பிக்கு கிடச்சிரும். தம்பி ஆசைப்பட்டது பிஎஸ்ஜியில் தான் படிக்கணும் அப்படின்னுட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கும் காரணம் வந்து கெம் சொல்யூஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரையும் வந்து பெருசாக சொல்லணும்னா வந்து இண்டிவிஜுவல் கேர்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஜாலியாக ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்தால் படித்தாலே போதும். அதனால தான் நீட் எக்ஸாம் முடிச்ச உடனே எல்லோரும் பேரண்ட்ஸ் கேட்டாங்க, எப்பட்றா பாஸ் ஆகிருவியா, செலக்ட் ஆகிருவியா, காலேஜ் போயிருவியான்ட்டு. எங்கள் அப்பா கூட கேட்டாங்க, தேருமா? நான் சொன்னேன் சார் அப்போ சொன்னது தான் ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம். அந்த டைலாக் அப்போ தான் சார் நீங்கள் சொன்னது யூஸ் ஆனிச்சு. +2 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 1 இயர் படிச்சுட்டு இங்கே படிக்கும்போது சொன்னால், அம்மா கெமிஸ்ட்ரியை இப்படி கூட நடத்த முடியுமாம்மா, செம்மம்மா அப்படிமா. ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கும் தம்பி. ஆனாலும் சார் வந்து அடிக்கடி சாருக்கு வந்து ரொம்ப பயப்படுவான் மன்சூர் சாருக்கு. அம்மா சாரை போய் நான் ஃபேஸ் பண்ணணுமா, எப்படிம்மா பண்ணுறது, நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லைம்மா நான் படிக்கவே இல்லைம்மா, சார் வந்து அவர் சொல்கிறதாம்மா எனக்கு வந்து இது அப்படின்ட்டு ரொம்ப சொல்லுவான். சார் 2 பேரையும், ஃபிசிக்ஸ் சாரையும் மன்சூர் சாரையும், ஜஸ்டின் சாரையும் மன்சூர் சாரையும் தம்பி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு படிக்கும் பொழுது ஒரு ஒரு டிசிப்ளின் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த கெம் சொல்யூஷனில் வந்து நம்ம அதையுமே வந்து கூடவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. டார்ச்சர்லாம் ஒரு சில இடத்துல வந்து இருக்கும். டார்ச்சரை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேராக எடுத்து உண்மையாலுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுத்த அந்த லீவு வந்து பசங்களுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 1 வீக் வந்து அவங்க பட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் அடுத்த வருஷம்லாம் வந்து இந்த ஹால் ஃபுல்லாகவே நிறையணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து சார் வந்து உருவாக்கணும். அதுக்கு நாங்களும் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் சொல்லிட்டு தேங்க்யூ சார்.
இந்த மாதிரி மன்சூர் சாருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அப்படிதான் ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க, புது ட்ரெஸ் தான் போடணுன்றான் அப்படின்னு. டெய்லி புது சட்டை, நல்ல சட்டை அயன் பண்ணியிருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்றான் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு. இல்லை சார், மன்சூர் சார் ஒரு கிளாஸு, மன்சூர் சாருக்கு முன்னாடி போயிட்டு ரொம்ப புது சட்டை போட்டிருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதை என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு டீச்சருக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு சார் வந்து. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், சாருக்கு நம்மளை பிடிக்கணும், அவ்வளோ மதிக்கிறான் மன்சூர் சார் வந்து, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சாருக்கு ஃபேன்ஸ் வந்து பயங்கரம். I request Joe Harrison. Joe Harrison got selected in Indira Medical College, Thiruvallur. Give them a big hand. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். என் பேர் ஜோ ஹாரிசன். நான் வந்து 12th வரையும் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன், சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். எனக்கு வந்து ஜெரின்னு சொன்னாங்கள்ல, அவங்க அம்மா வந்து, எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் வந்து டீச்சர் தான், ஒரே ஸ்கூலில் டீச்சர். அவங்க சொல்லி தான் எனக்கும் கெம் சொல்யூஷன்ஸ் தெரியும். அது எல்லாரோட ஸ்டாஃபோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்க முடியாது. முக்கியமாக ஜஸ்டிஸ் சார், அவரோட நோட்ஸு, அப்புறம் வந்து மன்சூர் சார், அவரோட எஃபர்ட்டுக்கு இதே கிடையாது. அவ்வளோ ஒர்க் ஷீட்டு, அவ்வளோ கொஸ்டின்ஸு. அப்புறம் விக்னேஷ் சார், அவரோட நிறையா அவர் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவார். அப்புறம் சுகந்தி மேம், அவங்களும் வந்து புக்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியே எவ்வளோ எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியுமோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாட்னி சார், அவர் வந்து நமக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து, எப்பப்பெல்லாம் நம்ம கீழே டவுன் ஆகுறோமோ அவர் நம்மளை அப்பப்போ வந்து அப் பண்ணி விடுவார். எல்லாருமே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் கேர். எப்போ வந்து நம்ம மார்க் கம்மியானாலுமே நம்மளை வந்து எப்படி பூஸ்டப் பண்ணலாம் எப்படி அப்படின்றது மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும், அச்சீவ் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிறுவனத்துடைய சார் ஜஸ்டிஸ் சார் அவர்களுக்கும், இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டீச்சர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து டீச்சர்ஸ் வந்து அதிகமாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டதோடு சரி, நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து ஒருத்தவங்களையும் வந்து பார்த்து, இவங்க வந்து கொடுக்குற எஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி வந்து டெய்லி வீட்டில் சொல்லுவான், ஒவ்வொரு டீச்சர்ஸை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். முக்கியமாக வந்து ஃபிசிக்ஸ் சார், என்ன மனுஷையா அவர் அப்படின்னு தான் வந்து அவரை பற்றி சொல்லுவாங்க. உண்மையுமே வந்து கடைசி வரைக்கும் வந்து இவங்க ஒவ்வொரு டீச்சர்ஸையும் மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் படித்ததை விட இங்கே வந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமா, நிறையா வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கா, நான் படிக்க படிக்க எனக்கு வந்து இங்கே ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து தம்பி சொல்லிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கேர் தான். தம்பி வந்து சாப்பாடு கொண்டு வரலாம் கூட சார் யாராவது கூப்பிட்டு வாடா நான் கூட்டிகிட்டு போகிறேன் சாப்பிட வச்சு கொண்டு வந்து விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஃபர்ட் வந்து நிறைய நல்லா போடுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் வந்து அவங்க வந்து ஒரு சில இதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது. மற்றபடி வந்து இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து நல்ல எஃபர்ட் போடுறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். I request K. Sharnika Street got selected in SRM Medical College, Trichy. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை எல்லோரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஜஸ்டிஸ் சார் தான் எனக்கு வந்து ஒரு சொல்லிடுவார், இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் குறைஞ்சிருச்சு, அடுத்த டெஸ்ட்டில் இது விடக்கூடாது, இன்னும் நிறையா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் சார்னு சொல்லுவேன். நான் எடுக்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக நான் அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன் சார்கிட்ட. அடுத்த டைம் மறக்காமல் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் மார்க் கம்மியாயிடுச்சு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இன்னும் உன்னால் முடியும், நல்லா பண்ணு, உனக்கான டிசர்வான மார்க் இது இல்லை, நீங்களாம் ரொம்ப ஹையாக வரணும், அந்த ரேங்க் வர வருமா, அதனால் கம்பேர் பண்ணுவாங்க.
மன்சூர் சார்னு சொல்லவே கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா அது ஃபிசிக்ஸ் தான். எனக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அப்பப்போ கொஷின் வேறு கேட்பாங்க. கிளாஸில் தூங்க கூட முடியாது. கரெக்டாக தூங்கினா எழுப்பி விட்டுருவாங்க மன்சூர் சாரும் ஜஸ்டிஸ் சாரும். அப்புறம் விக்னேஷ் சாரும் அப்படி தான் நல்லா சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா அது பயாலஜி தான். அதை என்னை எப்படியோ படிக்க வச்சிட்டாங்க 2 பேரும். தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மேம். அண்ட் சுகுமார் சார், நான் சுகுமார் சார் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே வந்தேன். தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எப்போ டவுன் ஆனாலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் எஸ்பெஷலாக எங்கள் சித்திக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். நான் எப்போ டவுன் ஆனாலும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் சந்தேகமாக இருக்கும். போனதுலேயும் இந்த அம்மா வந்து நின்னாங்க, இப்பயும் வந்து நின்னாங்க. 2 பேரும் என் பேத்திங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். நாங்கள் இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் கடகோடி கிராமம், வில்லேஜ். அங்கே நாங்கள் ஸ்கூல் ரன் பண்ணுறோம். என்னுடைய மாணவர், என்னுடைய மாணவி, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும். அந்த இடத்துல இவங்க வந்து பெரிய பெரிய ஸ்கூல்லாம் அவங்க குழந்தைங்கள சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எங்களை நம்பி, பையன் தம்பி எஸ்ஆர்எம் காலேஜில் 4th இயர் படிக்கிறாரு எம்பிபிஎஸ். பாப்பா இப்போ எஸ்ஆர்எம், அதே எஸ்ஆர்எம் காலேஜில் 1st இயர் படிக்கிறாரு. எங்களை நம்பி அந்த குழந்தைங்களை வந்து சேர்த்தாங்க. அடுத்தது என்ன சொல்லணும்னா, எப்போ பார்த்தாலுமே டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள், டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த குழந்தைங்களை எங்களை நம்பி விட்டாங்க. 2 பேருமே இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எங்களை நம்பி எங்கள் ஸ்கூலில் ரொம்ப வில்லேஜ் ஸ்கூல், அது ரொம்ப வில்லேஜில் அந்த ஸ்கூல் வச்சுருந்தோம். அந்த இடத்துல அந்த குழந்தைங்களை வந்து சேர்த்தாங்க. பிள்ளைங்க ரொம்ப நல்லா படித்தாங்க. போன வருஷம் நாங்கள் வந்து 1st இயர் வந்து +2 படிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் இயர்லேயே குழந்தைங்க இதே திருச்சியில் தான் படித்தாங்க. அப்போ இந்த இன்ஸ்டியூட் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் முதல்ல நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்துருப்போம், இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருப்போம். அடுத்தது இந்த இன்ஸ்டியூட்டில் நாங்கள் சேர்க்க காரணமே சார் தான். அடுத்து இப்போ 2024 வாங்கின மார்க்கோட இந்த வருஷம் எல்லாமே கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஆனால் எங்கள் குழந்தைங்க முதல் நீட்டில் 2024 வாங்கின மார்க்கோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கேர் எடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். என் குழந்தைங்க இன்னைக்கு டாக்டர் 2 குழந்தைங்க இருக்காங்க. காரணம் வந்து கெம் சொல்யூஷன் தான். சார் ரொம்ப தேங்க்யூ சார். அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I request is Lithika to come forward. Lithika got selected in Swami Vivekananda Medical College, Namakkal. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இது வந்து என்னோடய 3rd இயர் ரிப்பீட் பண்ணுறேன். மற்ற இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன். ஆனால் அங்கே சொல்லி கொடுத்ததை விட இங்கே அவ்வளோ பெட்டராக, நாங்களாம் படித்ததே இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படித்ததே இல்லை. இங்கே வந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. I request this Shashini to come forward. Shashini got selected in Dhanalakshmi Srinivasan Medical College, Samayapuram, Trichy. Hello everyone. Special thanks to Justice Sir, Mansoor Sir, Enil Sir, Vignesh Sir and Sugandhi Ma'am. Sugandhi Ma'am பற்றி நெட்டில் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து நான் எப்போல்லாம் டவுன் ஆகுறேனோ என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புக்கை NCERT புக்கையும் தாண்டி என்னை வந்து அடிஷ்னலாக ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. கொஷின்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வச்சாங்க. இப்போ வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ், அதாவது எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே என்ன மிஸ்டேக் பண்ணேன், எல்லாம் வந்து மார்க் போச்சுங்கிறத இன்ச் பை இன்ச் எனக்கு வந்து நோட் பண்ணுவாங்க. எதில் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நான் எஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ்னால் கொஞ்சம் பயம்தான். இருந்தாலும் மன்சூர் சார் வந்து உனக்கு எந்தெந்த கான்செப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் வருதோ அது வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டேடி பெண்களில், ஆனால் அவர் வந்து நான் வந்து நல்ல லைக் எப்படி சொல்கிறது, அவர் வந்து நான் வந்து பெட்டர்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஹீ இஸ் ஒர்க்கிங் அ லாட். அம்மா வந்து சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து ஃபுட்டும் சரி மற்ற எல்லா ஒரு கன்வீனியன்ட்டுக்காகவும் இன்ச் பை இன்ச் ஸ்டில் ஷீ இஸ் டூயிங் தட். அண்ட் இன்னொருத்தவங்களை வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் ஹீஸ் none other my brother and he is like my second father and I like to come him. Anna. எங்கள் அப்பாவையும் தாண்டி
he is coming since my childhood. அவனை வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஸோ நான் இது மொமெண்ட்டோ நான் எங்கள் அண்ணா கையில் மறுபடியும் வாங்கணும்னு நான் ப்ரெஷராக ஃபீலிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர். ஃபஸ்ட் இயர் பாப்பா பண்ணாங்க, அது ஒன்றும் சரியாக மார்க் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் ஜெரின்கிற தம்பியோட அப்பா வந்து எங்கள் டாடியோட ஃப்ரெண்டு, சிவில் தான், எங்கள் சாரோடைய ஃபீல்டு சிவில். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஆனால் நாங்கள் பாப்பாவை இதில் கொண்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு போங்க அது இதுன்னு சொல்லவே இல்லை. இவங்களுடைய விருப்பம் டாக்டர் ஆகணுங்கிறது. ரொம்ப கனவு, பாப்பாவுடைய கனவு. நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தோம். ஃபஸ்ட்டு க்ரீன் பார்க் போனோம் நாமக்கல். அங்கே போய் பார்த்தோன்னே எல்லாம் ஸ்கூல் மாதிரி வச்சு பாப்பா பார்த்தோன்னே பயந்து கார் கொண்டுட்டாங்க. நாங்கள் வந்து எஃபர்ட் போட வைக்க முடியாது, நீங்கள் பாப்பாவுடைய பொறுப்பு தான் சொல்லி அங்கே மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கை போயிட்டு வந்துட்டோம். திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். வந்துட்டு எங்கே சேர்க்கறதுன்னு தெரியாமல் எல்லாம் ரொம்ப குழப்பம். பாப்பா போயே ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பார்க்கலாண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, மேம்லாம் நல்லா பேசுகிறாங்க, நிறையா ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணோம். இல்லை முடியாதுன்ட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயரே சொன்னேன், கெம் சொல்யூஷன் ஒன்று இருக்குடா, நல்லா பண்ணுறாங்களாட்டுக்கு போகலாம் வாடான்னு சொல்லி. இல்லை நான் அங்கே ரொம்ப லாங்கில் இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் ஜெரினுடைய அப்பா மூலிமா எங்கள் டாடி வந்து நம்பர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட தான். நான் கால் பண்ணப்போ சார் தான், எனக்கு சாதிக் சார் தான் அட்டன் பண்ணி நம்பிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, பாப்பாவுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். எனக்கு அதுவே ஒரு ஃபுல் சப்போர்ட்டு, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கிடச்சிது. பாப்பாவை எங்கள் டாடி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. லேட்டு தான் பாப்பா வந்து இங்கே சேர்ந்தது லேட்டு. 2 மந்த்து போயிடுச்சு. பாடம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாரெல்லாம் நாங்கள் பண்ண வச்சுருவோம் அப்படின்னாங்க. சார் எல்லாமே சப்போர்ட்டு. மேம் சுகந்தி மேம் பர்சனலாக இன்னொரு அம்மா மாதிரி தனியாக குரூப்லேயும் வந்து பாப்பாவுக்கு டவுட்டு கேட்டாங்கன்னா எனி டைம் கிளியர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் வந்து பாப்பா சொன்ன மாதிரி ரொம்ப அவளுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது, அவளுக்கு எனக்கு வராதுன்னே ஃபீல் பண்ணான். அப்புறம் சார் சொல்லுவாங்க, சாருக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுக்கிறாங்கம்மா, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நல்லா பண்ணுறாங்க. சார்கிட்டையும் நான் இடையில பேசுவேன். எல்லா ஸ்டாஃபுமே பாப்பா வந்து சொல்லுவாங்க, நல்லா எடுக்கிறாங்கம்மா. நான் இப்போ 2 மாதம் முடிஞ்சு தான் வந்தேன். ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. டெய்லி டெஸ்ட்டு சூப்பராக பண்ணாங்க. மார்க் வந்தது, எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, பிள்ளை பண்ணிடுவா அப்படின்னு. வீக்லி டெஸ்ட்டும் ஃபஸ்ட்டு நல்லாவே பண்ணாங்க. இடையில கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிட்டாங்க. அப்புறம் சார் எல்லாமே சப்போர்ட்டு. நான் கால் பண்ணி கேட்டுப்பேன். வார்டன் மிஸ் எனக்கு சிஸ்டர் மாதிரி கேட்டுப்பேன், எப்படிங்க மேம் பண்ணுறாங்க, நீங்கள் தானே இருக்கீங்க. இல்லைங்க மேம் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வரமாட்டேன் அதிகம், என்னோடய சன்னு தான் வருவான் தினமும். வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு. அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன, சைல்டு ஒரு 2 இயர்ஸ் பேபி கூட வந்து பாதுகாப்பாது இல்லாத உலகம். இது வந்து ரொம்ப 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 சேஃப் அண்ட் செக்யூரான இது குடும்பம் தான். இது அவ்வளோ ஃபேமிலி மாதிரி பிள்ளைங்களை யார் வரீங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு? அம்மா நான் ஆட்டோக்கார் வரலையா, சன்னு வரலையா, மேம் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் விட முடியாது. ரொம்ப ரொம்ப இதில் வந்து 100% இல்லை, நான் எத்தனை பர்சன்டேஜ் இதுவும் கொடுப்பேன். ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது. கேரிங் பாதுகாப்பு, பசங்களுக்கு தனியாக பிள்ளைங்களுக்கு தனியாக, யார் கூட வராங்க, சப்போர்ட் அழைக்க வராங்க. அந்த மாதிரி இதில் நான் பயமே ஒரு 2 மந்த்து பயந்தேன், இங்கேருந்து பிள்ளை போகணுமே வரணுமே. அப்புறம் பயமே இல்லாமல் வந்து போனதுக்கு சார் மேம் எல்லாம் சப்போர்ட்டு. வார்டன் மேம் என்னையே கால் பண்ணி கேட்பாங்க, பாப்பா யாருங்க அழைக்க வர்றது, ஆட்டோ அண்ணா வருவாங்க, இல்லைனா தம்பி வருவாங்க மேம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. அதே பாதுகாப்போடு வந்துட்டு பாதுகாப்பாக வந்து படித்தா போய் எக்ஸாம் பண்ண அன்றைக்கி மொதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி கூட சார்கிட்ட பேசினேன், கண்டிப்பாக வந்துடுவாங்க மேம், நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறீங்க. இல்லைங்க சார் எல்லாமே கஷ்டப்படுறோம், பிள்ளை நல்ல மார்க் வரணும்னு சொன்னேன். படித்தா அங்கே போய் மார்க்கு எழுதிட்டு வந்து டஃப்புன்னு சொல்லி பிள்ளை சொன்னதுமே எனக்கெல்லாம் அங்கேயே ஒரு கிடியனஸ் மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப டஃப்புமா, சுற்றி ரொம்ப கேட்டிருந்தாங்க. நான் மார்க் எப்படி, ஏன்னா பாப்பா வர்றதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அழுதுகிட்டே வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபுல் தைரியமும் போயிடுச்சு. எப்படா பிள்ளை இப்படி பண்ணியிருப்பா நம்ம பிள்ளை, சரிப்பா சார் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்கா, படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஒரு கோயில் இருந்தது பக்கத்துலேயும், நான் உட்காந்துட்டேன். எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பிள்ளைங்க அழுதுகிட்டே போகிறாங்க.
பார்த்தா அவ்வளோ டஃப்பு. சாருமே அடுத்த நாள் நெக்ஸ்ட்டு டே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே. இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்கவுங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையிலுமே இருந்தது. அப்புறம் சார் வந்து அடுத்த நாளே போட்டு இவ்வளோ மார்க் எல்லாமே அப்படியே டீட்டெயிலாக போர்டு மூலிமா எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. பாப்பா வந்துடும்மா, சார் சொன்ன மாதிரி நான் எழுதியிருக்கேன், ஓரளவு என்னால் போட்ட எஃபெக்ட்டுக்கு மார்க் வரும்னா நம்பிக்கையாக இருந்தது. அதே மாதிரி பாப்பாவுடைய கனவு தனலட்சுமியில் சேரணும் அப்படின்னு அதிலே ஜாயினும் பண்ணிட்டாங்க. நல்ல மார்க்கு தான் எடுத்திருந்தாங்க. தேங்க்ஸ். இதில் வந்து இன்னொருத்தவங்கள சொல்லியே ஆகணும். விஜயா மேம் அண்ட் கார்த்தியானி மேம், நான் இங்கேருந்து கிளம்புற வரலாம் அவங்க ஒரு செகண்ட் மேம் மாதிரி எனக்கு ஹேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I request G. Supriya to come forward. Supriya got selected in Dhanalakshmi Srinivasan Medical College, Siruvachur. Sugandhi ma'am, please give him a gift. ஆக்சுவலாக உண்மையாக கெம் சொல்யூஷன் ஒரு பெரிய பார்ட் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அண்ட் நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் என் லைஃப்பில் நான் இங்கே இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு மெயினான ரீசன் என் பேரண்ட்ஸ் தான் ஷோரா. ஏன்னா நான் எம்பிபிஎஸ் சேருவேன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவங்க எனக்காக என்னை எம்பிபிஎஸ் சேர்த்து விட்ருக்காங்க, என்னோட ட்ரீம்க்காக. ஐ தேங்க்யூ ஃபார். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். சாரை எனக்கு எப்படி தெரியும்னா, என் பையன் வந்து சார் கூட கிரிக்கெட் விளாடுவான். ஸோ அவரோட பயங்கர ஃபேன் அவன். ஸோ அவர் அதுலேயே ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாராம், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான் வீட்டில். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன்லேயுமே அவர் ரொம்ப டெடிக்கேஷன் தான். ஸோ அதனாலே எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு. ஸோ நான் தான் வந்து அப்ரோச் பண்ணேன், நானும் என் பையனும் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பா. அப்புறம் இடையில ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு சிஸ்டர்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அடிக்கடி லீவ் போடுற மாதிரி நிறையா அந்த இதெல்லாம் வந்துச்சு. பட் மோட்டிவேஷன் அந்த அவங்க கொஞ்சம் டவுனாக இருந்தால் ஒவ்வொருத்தருமே டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. நல்ல இன்ஸ்டிடியூஷன் திருச்சியிலே, நம்பி சேர்க்கலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். Thank you. Request K. Niveda to come forward. Niveda got selected in Pudukkottai Government Dental College. I request P. Venupriya to come forward. Venupriya got selected in Karpagam Vinayaka Medical College, Chengalpattu. எல்லாம் சாப்பாடு நேரம் நிறைய நீங்களாம் பேசிட்டீங்க, அதனால் நான் சின்னதாக முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கெம் சொல்யூஷன் சேர்றதுக்கு காரணம் சார் புதுக்கோட்டை. நான் வந்து விசாரிக்கும் போது எங்கள் ஊரும் புதுக்கோட்டை தான் அப்படின்னு ஜஸ்டின் சார் சொன்னார். அதனால வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இதில் வந்து சேர்ந்தது. அப்போ இப்போ பார்க்கும்போது புதுக்கோட்டையிலேருந்து 2-3 பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்ணதும் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 4-5 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அவங்க அடுத்த வருஷம் வந்து வர்ற வருஷம் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Yes, Shamini to come forward. The Shamini got selected in Adi Parakshakti Medical College, Melmaruttur. I request S. Yusuf Rabia. Yusuf Rabia got selected in Mahatma Medical College, Pondicherry. I request V.A. Gayatri got selected in Nanda Medical College, Erode, Perundurai. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபிசிக்ஸ் டியூஷனுக்காக தான் இங்கே வந்தோம். ஃபிசிக்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணணுன்னா என்னை டியூஷன் சேர்த்தாதாம்மா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். அப்படி சேரும்போது பாப்பாவை தான் இந்த டியூஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி 12th நம்ம பாஸ் பண்ணுவோமான்னு நினச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபிசிக்ஸை நல்லா இங்கே சொல்லிக் கொடுத்து பாஸ் பண்ண வச்சு இன்றைக்கி ஒரு டாக்டருங்கிற ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல டியூஷன் சென்டருக்கு நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம், ஆனால் அந்த டியூஷன் சென்டர் எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு இவங்களோட விளம்பரம் பத்தலை, அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்குது. இவங்களை வந்து நான் என்ன சொல்கிறது, அதுதான் நான் சொல்லி இது பண்ணுறேன். இந்த டியூஷன் என்னோட விளம்பரத்துன்னு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். என்னமாரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க. இப்போ நான் என் பிள்ளையே சேர்ந்ததுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன்.
இன்னமும் அவங்க கேட்குறாங்க, இப்படி ஒரு டியூஷன் இருக்குது தெரியலையே, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்கள் பொண்ணுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஃபிசிக்ஸ் ஃபெயில் ஆகி 12th பாஸ் பண்ண முடியாத அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைய 12th பாஸ் பண்ண வச்சு இன்னைக்கு ஒரு நீட்டையும் எழுதணும் அப்படின்னு அவளாக தான் முயற்சி பண்ணாங்க. இவ்வளோ நல்லா சொல்லி தராங்களே, நம்ம நீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு நீட்டி ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு இந்த சீட் வாங்கியிருக்காங்க. அதனால எனக்கு என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக அதை நான் கேட்குறேன். நிறைய பேருக்கு இது தெரியல, அந்த விளம்பரம் கொஞ்சம் அதிகமாக இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும். அதே சமயத்தில் இங்கே நிறைய பேர் கெம் சொல்யூஷனுக்கு நல்ல ஒரு ரெகனைஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்டை இங்கே உருவாக்கணுங்கிறதுனால எல்லா சார்பாகவும் எல்லா பேரண்ட்ஸ் டீச்சர் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நான் காவல்துறையில் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களுக்கும் பணத்தை மட்டும்தான் என்னால் செலவு பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு நேரத்தையோ ஒரு நிமிஷத்தையோ செலவு பண்ணுறது கிடையாது. நான் இன்றைக்கி பிறகு என் ஒய்ஃபு கல்யாணத்துக்கு பிறகு பிஎட்டு எம்எட்டு எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்காங்க. எந்த வேலைக்கும் போகலை. எனக்கு பொண்ணுங்கிறதுனால நீங்கள் பொண்ணுங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டா போகணுன்னு ஃபுல் கேர் அவங்க அம்மா தான். அதனால தான் அந்த மெடலை நான் அவங்கள வச்சு போட வச்சேன். வாழ்க்கையில் கீழே இருக்கிறவனை தான் மேலே உயர்த்தணுமே தவிர மேலே உயர்த்துறவனை 3 மாடி கட்டி தான் நான் உயர்த்துவேன்னு நினைக்கிறது ஒரு நல்ல குறிக்கோள் இல்லை. 2027 கெம் சொல்யூஷன் இந்தியாவிலேயே தலை சிறந்த சொல்யூஷனாகவும் ஜனாதிபதி விருது வாங்க இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I request R. Charumadi. Charumadi got selected in Dhanlakshmi Srinivasan Medical College. Hi to everyone. நான் 2 வருஷமாக கெம் சொல்யூஷனில் படித்தனால ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு இதோடு முடிச்சுட்டு போகிறது கிடையாது. they used to be idol for everyone. More than studies, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது வந்துட்டு நான் இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன் 2 வருஷத்தில். ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்துட்டு ஸ்டடீஸ் தாண்டி இதுதான் ஒரு ஹியூமன் வேல்யூ அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல அவங்க சொல்லித்தரும்போது அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. வேறு எங்கே போனாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அண்டு இப்போது அகாடமிக்கில் இவ்வளோ இருக்கிறத விட அஸ் அ பர்சனாக நான் டெவலப் ஆகிருக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு காரணம். அண்டு தேங்க்ஸ் டு எவ்ரி ஸ்டாஃப் அண்ட் எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ. அண்ட் அம்மா அப்பாவுக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ். நம்ம ஆசைப்பட்டதை வந்துட்டு அவங்க எல்லாமே சாக்ரிஃபை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ஃபேமிலி அண்ட் எல்லாருக்குமே. எனக்கு அவ்வளோக்கா பேசி பழக்கம் இல்லை. என்னோட கனவு, என்னோட ஆசையை நிறைவேற்றின என் மகளுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். என் கனவை சாதிக்க உறுதுணையாக இருந்த என் பொண்ணோட வெற்றிக்கு காரணமான எல்லா ஏணிகளுக்கும் பாதம் தொட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்னாங்க 30 பேரோட ஆரம்பிச்சோன்ட்டு. நீங்கள் 30 பேரோட ஆரம்பித்தாலும் 300 பேரோட ஆரம்பித்தாலும் இந்த குவாலிட்டி, இந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு இதை விட்டுறாமல் கடைசி மணி கண்டினியூ பண்ணுங்கிறது பேரண்ட் என்னோட ஆசை. தேங்க்யூ சார். இவ்வளோ தூரம் நமக்காக மன்சூர் சார் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவருக்கு நம்ம தேங்க் பண்ணிக்குவோம். Khalil sir to come and collect the gift. So I welcome Vignesh sir. I request Dr. P. Sugandhi ma'am. I request Sukumaran sir. I request Altaf sir. I request Karthikeni ma'am. I request Zia ma'am. I request Madhivadana. I request Prasanna. I request Bhubadi. I request Sayyid Bhai. I request Amuda Akka. I request Asohananna.